ஓம் சாந்தி சிஸ்டர். குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு பார்ப்போம். 16/6/2026 முறையில நாம பார்க்க போறோம். அது சொல்லுங்க சிஸ்டர். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்போது உண்மையிலும் உண்மையான ராஜ யோகிகள். நீங்கள் ராஜ ரிஷி என்றும் சொல்லப்படுகிறீர்கள். ராஜ ரிஷி என்றாலே தூய்மையானவர்கள். குழந்தைகள், நீங்கள் மனிதர்களை மாயா என்ற ராவணனின் அது சேற்றிலிருந்து கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். ஸோ பாபா நம்மள உண்மையான ராஜயோகிகள்ன்றார். ராஜயோகிகள்னாலே ராஜ்யத்தை அடையிறதுக்காக யோகம் பண்றோம். மகாபாரதத்துல நிறைய இடத்துல இதை நாம பார்க்கலாம். உண்மையிலே பாண்டு மகாராஜா ஒரு முனிவரை தவறுதலா கொன்னுடுவாரு. அப்ப அதோடைய அர்த்தம் என்னன்னா, கொலை பண்ணா அதை அடையிறதுக்கு தகுதி இழக்கிறார். அப்ப மீண்டும் தகுதி அடையிறதுக்கு யோகம் பண்றதுக்கு தான் காட்டுக்கு போறார். அப்ப ராஜ்யத்தை அடையிறதுக்காக. அதே மாதிரி ஜெயத்ரதன் கூட அதே மாதிரி இவங்களால அவமானப்படுத்தப்படுறாங்க. திரும்ப இவங்களை வெல்லணும், பாண்டவர்களை வெல்லணுன்றதுக்காக அவனும் தவம் பண்ணுவான். சோ இப்படி திரும்ப திரும்ப அந்த தவம் பண்றதை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப எதுக்காக இருந்து அப்புறம் போராடி திருப்பி ராஜ்யத்தை அடையறதுக்காக தான் இப்ப இவ்வளவு பண்றாங்க. கரெக்ட். அதுக்குதான் யோகா பண்றாங்கன்றது சில இடங்கள்ல டைரக்டா இருக்கும், சில இடங்கள்ல இன்டைரக்டா இருக்கும். நீங்க அதே மாதிரி இவரு கூட அவரு குரு துரோணாச்சாரியர் மகன் இறந்த உடனே ராஜ்யத்தை அடையிற அந்த தகுதி இழக்கிறார் பற்றுனால. அப்ப அவரும் மறுபடியும் தவம் பண்றார். மறுபடியும் அது ரிப்பீட் ஆகும். ஸோ நாம ராஜயோகி மட்டும் இல்ல, ராஜ ரிஷியாகவும் இருக்கிறோம். ரிஷினாலே தூய்மையா இருக்கிறவங்க. ஸோ யோகத்தின் மூலமா தான் தூய்மையாக முடியும். அப்ப நாம தூய்மையா இருப்பதே ராஜ்யத்தை அடைவதற்காக. அடுத்தது கேள்வி பதில் சொல்லுங்க சிஸ்டர். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் மனிதர்களை மாயா என்ற ராவணனின் சேற்றிலிருந்து எப்படி வெளிக்கொண்டு வருவீர்கள்? பதில்: எப்போது நீங்கள் தாங்களே அந்த சேற்றிலிருந்து வெளிவந்து விடுகிறீர்களோ அப்போதுதான் மனிதர்களை வெளியேற்ற முடியும். சேற்றிலிருந்து வெளிவருகிறவர்களின் அடையாளமாவது இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை. ஒரு தந்தையை தவிர வேறு யாருமே நினைவு வரக்கூடாது. நல்ல துணிமணி அணிய வேண்டும், நல்ல பதார்த்தங்களை உண்ண வேண்டும், இது போன்ற பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் முழுமையாக வனவாசத்தில் இருக்கிறீர்கள். இந்த சரீரத்தையும் கூட மறந்தவராக, என்னுடையது எதுவுமே இல்லை, நான் ஆத்மா, இது போன்ற ஆத்ம அபிமானி குழந்தைகள் தான் ராவணனின் சேற்றில் இருந்து மனிதர்களை வெளியில் கொண்டு வர முடியும். ஆக்சுவலா போலீஸ், மிலிட்டரி இவங்க கையில எல்லாம் துப்பாக்கி கொடுக்கறாங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு டிசிப்ளின் இருக்கா, தவறா யூஸ் பண்ண மாட்டாங்களா, இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கே மன உளைச்சல் இருந்தா சூசைட் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் இல்லாம இருக்கணும். அந்த மாதிரி நம்மளும் ஸ்பிரிச்சுவல் ஆர்மி தான். அவங்கள மீட்கிற படையினர். ராவணனுடைய சேத்துல எல்லாம் மூழ்கி கிடக்குறாங்க, மீட்கணும். அதுக்கு நம்மள தகுதிப்படுத்துறார். ஏன்னா நம்மளும் மூழ்கி கடந்தவங்க தான். முதல்ல நம்மள மீட்கிறார். அப்ப பாபா சொல்றாரு, தாங்களே அந்த 5 விகார சேத்துல இருந்து முற்றிலும் வெளியில வர்றவங்களால மட்டும்தான் மற்றவர்களை வெளியேற்ற முடியும். அவங்களாலே வர முடியலன்னா மற்றவங்களை எப்படி அவங்க வெளியேற்ற முடியும்? அது ஜஸ்ட் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருவாங்க. அப்ப சேத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்ன? சூப்பரான விஷயம். எப்படி கண்டுபிடிக்கிறது? இச்சா மாத்திரம் அவித்யாவாக இருப்பாங்க. அதாவது ஆசனா என்னன்னே தெரியாத நிலை. ஒரு பாபாவை தவிர வேற யாருமே நினைவு வரக்கூடாது. இதுதான் நம்முடைய லட்சியம். அதான் ஆசைனா என்னன்னே தெரியாத நிலைனா, பாபா தவிர எதுவுமே நினைவே வரலன்னா எப்படி ஆசை வரும்? முதல்ல நினைவு வரும், அப்புறம் தானே ஆசை வரும். அப்ப நல்ல துணிமணி அணியணும், நல்ல பதார்த்தங்களை உண்ணணும்,
இந்த மாதிரி பேராசை இருக்கக்கூடாது. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து சிம்பிளா இருப்பாங்க. சிம்பிளா ட்ரெஸ் எல்லாம் பெருசா அணிய மாட்டாங்க. ஆனா உணவுல வந்து அடிமையா இருப்பாங்க. ம். ஸோ இது 2த்துலயுமே ஒரு சிலர் வந்து உணவெல்லாம் பக்காவா இருப்பாங்க. பட் ட்ரெஸ் வந்து விதவிதமா அணியணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாரி பேராசை இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம முழுமையான வனவாசத்துல இருக்கிறோம். சரீரத்தை கூட மறந்தவராக இருக்கணும். சரீரம்னு ஒண்ணு எனக்கு இருக்குதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. என்னுடையது எதுவுமே கிடையாது. இல்லையா? இந்த இந்த சரீரம் இருக்குதுன்றதே மறக்கிறோம்னா, மத்த எல்லாமே மறந்துரும் தானே! ஆமா. ஸோ அந்த மாரிலாம் ஒரு சிலர் அனுபவம் ஆகுறதா சொல்றாங்க. அது பாபா ஹெல்ப் ம். பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா புது குழந்தையே அந்த மாரி சொல்றாங்க. கடையில இருந்துட்டு அந்த கடையோட ஒரு சின்ன சின்ன கணக்கு கூட அந்த நேரம் எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குதாம். ம். ஆ ஸோ அப்ப சரீரத்தையும் மறந்த நிலை. என்னுடையது எதுவுமே இல்ல. நான் ஆத்மா. இந்த மாதிரி யார் ஆத்ம அபிமானி குழந்தைங்களா இருக்கிறாங்களோ, அவங்க தான் ராவணனுடைய சேத்துல மனிதர்கள வெளியில எடுத்துட்டு வர முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஆத்மாபிமானியா ஆகணும். அது ரொம்ப ம். முக்கியம். அப்பதான் மனிதர்கள வெளியில எடுத்துட்டு வர முடியும். ம். ஏன்னா, ஆத்மாபிமானி ஆகுறாங்கனாலே, இவங்க ராவணன் சேத்துலருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ராவணன் சேருனாலே தேக அபிமானம் தானே! அப்ப எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆத்மாவையும், பரமாத்மாவையும் தவிர அப்டின்னா, ராவணன் சேத்துலருந்து வெளில வந்தாச்சு. ஸோ இவங்க மற்றவர்களையும் வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு தகுதி படைத்தவர்கள். அப்ப அவங்க ம். ஆத்மாவ பார்த்து தான் பேசுவாங்க. இப்ப ஆத்மாவ பார்த்து பேசும்போது தான் ஆத்மாவும் எழுந்திரிக்கும். ம். பாடல். நீ அன்பு கடலாக இருக்கிறாய். படிங்க சிஸ்டர். ஓம் சாந்தி. சில சமயம் பாடல் இசைத்தபோது குழந்தைகளிடம் பாடலின் அர்த்தம் கேட்கப்பட்டது. இப்போது சொல்லுங்கள், நீங்கள் எப்போதிலிருந்து வழியை மறந்துவிட்டிருக்கிறீர்கள்? துவாபர யுகத்திலிருந்து என சிலர் சொன்னார்கள். சத்தியுகத்தில் இருந்து என சிலர் சொன்னார்கள். துவாபர யுகத்தில் இருந்து என்று யார் சொன்னார்களோ அது தவறு. சத்தியுகத்தில் இருந்தே வழியை மறந்துவிட்டனர். வழியை சொல்பவரோ இப்போது உங்களுக்கு கிடைத்துள்ளார். சத்தியுகத்தில் வழி சொல்பவர் பற்றி அறியாதிருப்பார்கள். அங்கே யாருக்கும் தந்தையைப் பற்றியே தெரியாது. அவர்கள் மறந்து விட்டார்கள் என்று ஆகிறது. மறப்பதும் கூட டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இப்போது வழி சொல்பவர் வந்து விட்டார். எனவே பிரபு வழி சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். இல்லையா? நாம் சத்தியுகத்திலிருந்தே தந்தையை மறந்து விட்டோம். பாபா கேள்வி கேட்கிறார் என்றால், அது புத்தியை பயன்படுத்துவதற்காக. இந்த ஞானமே தனிப்பட்டதில்லையா? ஞான கடலாக இருப்பவர் தந்தைதான். தந்தை நேராக வந்து புரிய வைக்கிறார். ஞானக் கடல், சுகத்தின் கடல் நான் மட்டுமே. நீங்களும் அறிவீர்கள். பதீத பாவனரும் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. இதை பக்தி மார்க்கத்திலும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஓகே, சூப்பர். இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஏன்னா சத்தியுகத்திலே தான் மறந்துடுது. துவாபர யுகத்துல தான் நாம வந்து ஆ வீட்டுக்கு போறத மறந்துட்டோம். அப்படி கிடையாது. சத்தியுகத்திலே அது ஞாபகம் இருக்காது. அங்கருந்து தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியாது. திரும்ப சொர்க்கத்துக்கு போற வழியும் தெரியாது. அங்க சொர்க்கத்துல தான் இருப்பாங்க. பட் ஆனாலும் அவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நரகத்துல வந்தா திரும்ப சொர்க்கத்துக்கு வர்றது எப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ வழிய சொல்பவரை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது. எப்ப அவரு கிடைக்கிறாரோ, அப்பதான் நமக்கு தெரியுது. தந்தையை பற்றி அவங்களுக்கும் தெரியாது. சொர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆத்மாபிமானியா இருப்பாங்க. ஆனா பரமாத்மாபிமானியா இருக்க மாட்டாங்க. இது நாடகத்துல விதிக்கப்பட்டிருக்குது. இந்த மறக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு இல்லையா? மறக்கிறது விதிக்கப்பட்டு இருக்குது. அந்த ஆத்மா மட்டும் ஞாபகம் இருக்கு. ஆத்மா அபிமானியா இருக்காங்க. அது ஒரு ம். பார்ட். அது ஞாபகம் இருக்கு. அது ஆனா அப்பாவ மறக்கல. மறந்துடுறாங்க. மறந்துடுறாங்க. டிராமால எப்படி இருக்கு? எப்படி இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் இப்பவுமே பாபா நினைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இல்லையா? அது அப்படி மறக்குதுன்றதுனால தான் இப்பயும் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்குது. ஸோ அவர் தான் வழிய சொல்பவர். அவர தான் வழி சொல்ல கூப்பிடுறாங்க. சத்தியுகத்துல இருந்தே
அப்பாவை நாம மறந்துட்டோம். இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே புத்தியை பயன்படுத்துறதுக்காக தான். அப்ப நமக்குள்ள சிந்தனை பண்ணும்போது கூட கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஞானமே தனிப்பட்டது. அதுல இருந்து படிங்க சிஸ்டர். தந்தை நேராக வந்து புரிய வைக்கிறார். ஞான கடல், சுகத்தின் கடல் நான் மட்டுமே. இதை பக்தி மார்க்கத்திலும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். தூய்மையான உலகம் என்பது சாந்திதாமம் மற்றும் சுகதாமம். இப்போது சுகதாமம் மற்றும் துக்கதாமம் பாதி பாதி உள்ளன. இதையோ குழந்தைகள் நல்லபடியாக அறிந்துள்ளனர். தந்தை அன்பு கடலாக இருப்பவர். அதனால்தான் அனைவரும் அவரை அன்பு கடல் என்று சொல்லி அழைக்கின்றனர். ஆனால் அவர் யார், எப்படி வருகிறார் என்பதை மறந்து விடுகின்றனர். ஓகே, 5000 பாபா ஞானக்கடலாக இருக்கிறாரு. ஸோ அவரே சொல்றார், ஞானக்கடலும் நான் தான், சுகத்தின் கடலும் நான் தான். எப்பவுமே கடலாக இருக்கிறார். பதித்த பாவனரும் நான் தான். ஸோ இத பக்தி மார்க்கத்துல ஏத்துக்கிறாங்க. அவங்க பாடுறாங்க, மகிமை பாடுறாங்க. இப்ப சுகத்தின் கடல் சுகத்தை கொடுக்கிறாரு. அவருடைய குணத்தை தான் நமக்கு கொடுக்கிறாரு. அந்த குணத்தை எடுத்துக்கிட்டு தான் சுகதாமத்துக்கு நாம போறோம். அதனாலதான் அது சுகதாமமாக இருக்குது. அந்த சுகதாமமும் தூய்மையா தான் இருக்கும், சாந்தி தாமமும் தூய்மையா தான் இருக்கும். துக்கதாமம் தான் தூய்மை இருக்காது. அதனால்தான் அங்க துக்கம் வருது. ஸோ சாந்தி தாமம் வேற இடம், பரந்தாமம். சுகதாமமும் துக்கதாமமும் இதே இடம்தான், நேரம் தான் வேற வேற, பாதி பாதி. அரை கல்பம் சுகதாமம், அரை கல்பம் துக்கதாமமாக இருக்குது. ஸோ பாபா அன்பு கடலாக இருக்கிறார். அதனால்தான் எல்லாருமே அவர் அன்பின் கடலே அப்படி சொல்றாங்க, தயாலா அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அன்பே சிவம் அப்படின்னு அன்பே சிவம், லவ் இஸ் காட் இதெல்லாம் சொல்றாங்க. ஆனாலும் அந்த கடவுள் யாருன்னு தெரியாது. அவர் எப்படி வராரு, எப்படி அன்பு கொடுக்கிறாரு, எதனால அவர் அன்பு கடல், இதெல்லாம் மறந்துடுறாங்க. அந்த அந்த வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, 5000 வருடத்தின் விஷயம். இந்த விஷயமெல்லாம் நடந்து 5000 வருஷம் ஆகுது. அது படிங்க சிஸ்டர். அந்த அன்பு கடல்னு சொல்றாங்கல்ல, ஞான கடல்ங்கிறத மட்டும் மறந்துடுறாங்க. எல்லாமே பாதி பாதி ஞாபகம் வச்சிருக்காங்க. சத்தியகத்துல ஆத்மாங்கிறது ஞாபகம் இருக்கு, ஆத்மாவின் தந்தையை மறந்துட்டாங்க. அப்புறம் அன்பு கடல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறாங்க. பக்தி மார்க்கத்துல ஞான கடல்ங்கிறத மறந்துட்டாங்க. ஞானம்ங்கிறதே சுத்தமா இல்லாம போச்சு. இல்ல அன்பை உணர முடியுது, ஆனா அவங்களால ஞானத்தை ஏத்துக்க முடியுது. ஆனா ஞானம்ங்கிறது வந்து பிள்ளையாருக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்ல சிஸ்டர், விநாயகனே, அதுல ஏதோ ஞானம்னு வரும். குணாநிதியே குருவே சரணம். அவரு வந்து ரொம்ப பொறுமை. மற்ற கடவுள் எல்லாம் விட அவரு ரொம்ப பொறுமையா ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுதுற மாதிரிதான், கணக்கு எழுதுற மாதிரிதான் காமிப்பாங்க. எப்பயுமே பிள்ளையார் வந்து பொறுமையா அமைதியா இருப்பாரு. அந்த மாம்பழ கதையில கூட அம்மையப்பா சுத்தி வந்தா போதும்னு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அறிவாளியா தான் காமிப்பாங்க விநாயகரை. அதே மாதிரி முருகனை கூட ஞான பண்டிதா அப்படின்னுவாங்க. ஆனா எந்த ஞானம்னு அவங்களுக்கு தெரியாது, சும்மா ஒரு பேச்சு மாத்திரத்துக்கு சொல்லிக்கிறாங்க. அதுதான். ஓகே, 5000 வருடங்களின் விஷயம், 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் இதெல்லாம். அதோடைய மகிமை தான் இது. அதுல இருந்து படிங்க சிஸ்டர். நிச்சயமாக இந்த தேவி தேவதைக்கு என் ராஜ்யம் இருந்தது. சத்தியகத்தில் இருப்பது சத்கதி. பிறகு துர்கதி எப்படி ஏற்படுகிறது என்பதை யார் சொல்வது? பாபாதான் வந்து புரிய வைக்கிறார். துவாபர யுகத்திலிருந்து உங்களுக்கு துர்கதி ஏற்பட்டுள்ளது, அதனால்தான் அழைக்கிறீர்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பாபா கல்ப கல்பமாக வருகிறார். இப்போது நிராகாரம் தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். யாருமே தனது ஆத்மா பற்றி அறிந்திருக்கவில்லை. என் ஆத்மாவுக்குள் நடிப்பின் பாகம் முழுவதும் அடங்கியுள்ளது என்று ஒருபோதும் யாரும் சொல்ல மாட்டார்கள். அநேக தடவை இதுபோல ஆகியிருக்கிறேன், பாற்றை நடித்திருக்கிறேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். டிராமாவை பற்றி அவர்களுக்கு தெரியாது.
லட்சக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என்று அவர்கள் சொல்லலாம். ஆனால் பிறகும் கூட டிராமாவோ உள்ளது இல்லையா? டிராமா திரும்பவும் நடக்கிறது. இப்படி சொல்வார்கள் இல்லையா? இந்த ஞானத்தை பாபா தான் குழந்தைகளுக்கு நேரடியாக தருகிறார். வாயின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிவீர்கள், நம்மை சிவபாபா பிரம்மாவின் மூலம் தம்முடையவர்களாக ஆக்கி, பிராமணர்களாக ஆக்கியிருக்கிறார். சிவபாபாவுக்கு சூப்பர். இவர் இது இருங்க சிஸ்டர். பாபா சொல்றாங்க, கண்டிப்பா தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு. சத்யுகத்துல இருந்துச்சு. அப்ப சத்கதி இருந்தது. உண்மையான ஒரு உலகமாக இருந்தது. ம். ஆனா துர்கதி எப்படி ஏற்படுது அப்படின்னு யாராவது வந்து சொல்லணும்ல. அப்ப தெரிஞ்சாதானே அந்த தப்பை பண்ண மாட்டோம். அத பாபா தான் வந்து புரிய வைக்கிறார். துவாபர யுகத்துல இருந்து உங்களுக்கு துர்கதி ஏற்படுது. அதனால்தான் துவாபரகத்துல இருந்து தான் நீங்க என்ன கூப்பிடுறீங்க. அதே நேரத்துல இப்ப நடக்கிற எதுவுமே புது விஷயம் கிடையாது. பாபா வர்றதோ, ஞானத்தை கொடுக்கிறதோ, நாம முயற்சி பண்றதோ எதுவுமே புதுசு கிடையாது. கல்ப கல்பமா வர்றாரு, கல்ப கல்பமா ஞானத்தை கொடுக்கிறார், கல்ப கல்பமா நம்மள முயற்சி பண்ணி ஜெயிச்சிடுறோம். இது ஞாபகம் இருக்கணும். இப்ப நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். யாருமே தன்னுடைய ஆத்மாவை பத்தியே தெரிஞ்சுக்கல இல்லையா? அப்ப நிராகார உடலே இல்லாத தந்தை அதை புரிய வைக்கிறார். நீங்க ஆத்மா எப்படி நம்புறது? பாரு, எனக்கே உடம்பு இல்லைன்ற. அப்பதானே உடம்பே இல்லாதவர் தானே இதை புரிய வைக்க முடியும். அப்ப சொல்றாரு, எனக்கு உடம்பு கிடையாது, இந்த பிரம்மாவை நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஆனா இப்ப பேசுறது பிரம்மா இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வரலட்சுமி சிஸ்டர் சொல்லுவாங்க, பிரம்மா தான் நம்பர் 1 முட்டாளு. அது பாபாவே சொல்லுவார், நம்பர் 1 முட்டாள் ஆனாருன்ட்டு. ஏன்னா உள்ள வந்திருக்கிறது கடவுள்னு கூட அவருக்கு தெரியல. மத்தவங்களுக்கு ஸ்லைட்டா வந்தாலே நான் தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. 12 குருமார்களை வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க. அப்படி இருந்தும் வந்துமே அவருக்கு தெரியல. அதனாலதான் குருமார்கிட்ட கேட்கிறாரு, யார்கிட்டயோ கேட்கிறாரு. மத்தவங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, அவரால கண்டுபிடிக்க முடியல. சோ அப்படிப்பட்ட முட்டாளதான் நம்பர் 1 புத்திசாலியா மாத்துறார். அதே மாதிரிதான் நம்மளும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது முட்டாள புத்திசாலியா மாத்துறதுதான் பெரிய விஷயம். புத்திசாலியா மாத்துறது என்ன பெரிய விஷயம்? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அவருக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் தெரியலல்ல பிரதர். புரியல. பாபா வந்து 1 ஒண்ணுமே வருஷம் புரியல. அதாவது அதுக்கப்புறம் தான் ஞானம் ஒரு டைம்ல வந்து அந்த இட பற்றாக்குறை வருது. பெரிய இடத்துல இருந்தவங்க சின்ன இடத்துக்கு வராங்க. அப்ப என்ன பண்றதுன்ட்டு அந்த பொருளெல்லாம் அந்த பொருளுக்குள்ள வைப்பாங்க இல்லையா? ஒரு பெரிய கட்டில் இருந்தா அது கீழ மத்தது அது மாதிரி ஒரு பெஞ்ச வந்து கட்டிலுக்கு கீழ சொல்றாரு பாபா. அப்ப பார்த்த உடனே ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, பாபா அதுக்குள்ள போகாது பாபான்னு சிரிக்கிறாங்க. அப்பயும் இவங்க தள்ளி பாக்குறாங்க, போகல. சரி வெளில வச்சிடுங்கன்றாங்க. அப்புறம் அம்மா கூப்பிட்டு உனக்கு புத்தி அபிமானம் இருக்குதுன்றாங்க. அப்ப பார்த்த உடனே தெரியுது இதுக்குள்ள போகாதுன்னு. ஆனா பிரம்மா பாபாவுக்கு அது தெரியல பாருங்க. எப்படி இருந்த பாபா எப்படி மாத்தி இருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப புத்தி அபிமானம்ன்றது இருக்கவே கூடாதுன்றதான். அதனாலதான் மோசஸ் வந்து ஒரு கொலைகாரனாக, வால்மீகி வழிப்பறி கொலைக்காரனாக அந்த மாதிரி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அடிமுட்டால் தானே இந்த வேலையை பண்ணுவாங்க. கொலை பண்றதெல்லாம். அப்படி இருந்தவங்கள தான் மாத்துறார். இன்னும் கேட்டா பிரம்மா பாபா என்ன சொல்றாருன்னா, முன் ஜென்மத்துல இவர் அஜாமில் மாதிரி இருந்தாருன்னு சொல்றாரு. அஜாமில்னா தன் சொந்த மகள் மீது இச்சையா இருந்தவங்க. அப்படி இருந்தவங்கள இப்படி ஆக்கி இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா சிவபாபா வரும்பொழுது பிரம்மா பாபாவுக்கு 60 வயசு. ஆனா அப்பவே அவருக்கு 6 வயசு குழந்தை. பிரம்மா பாபாவுக்கு கடைசி குழந்தை. அப்ப எவ்வளவு விகாரத்துல மூழ்கி இருந்திருக்கிறாரு பாருங்க. இல்லையா? அப்படி இருந்த பாபா எப்படி மாத்தி காட்டுறாரு. அதனாலதான் சொல்றாரு, என்னாலே முடியுதுன்னா உங்களால முடியும்னு. அதனாலதான் பிரம்மா பாபா சொல்றாரு. எல்லா விதத்திலும் பின்தங்கி இருக்கிறவரை முன்னாடி அழைச்சிட்டு போறாரு பிரம்மா பாபா. சோ இது ஒண்ணும் புது விஷயம் கிடையாது.
ஸோ கல்பமா நம்ம மாறதான் செய்றோம். ம். அது நமக்கு ஞாபகம் இருக்கணும். முடியுமா? அந்த தேவையே கிடையாது. அதாவது முடியுமான்னா பிரம்ம பாபா எடுத்துட்டு வாங்க. அவராலே முடிஞ்சது. ஏன்னா அவ்வளவு கீழானவரா இருந்தாரு. அதான் முக்கியம். ம். அப்படி இருந்தவர அப்படி ஆக்குனார். அதனால தான் ம். பைபிள்ல எல்லாம் இருக்கும். கீழானவர்களை மேலாக ஆக்கிடுவார். கடவுள் நினைத்தால் ஒரு வினாடியில் அப்படின்ட்டு இருக்கும். ம். இப்பவுமே ஏழை பங்காளன் தானே சொல்றார். இல்லையா? ஒண்ணுமே இல்லாதவர்களுக்கு அனைத்து உலகத்தின் அதிபதி ஆக்குறார். ஸோ நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். அந்த வார்த்தைய சொல்றாரு. உடலே இல்லாத தந்தை. அப்ப உடலே இல்லன்னா அவரு என்னவா இருப்பாரு? அந்த ஒரு வார்த்தையிலயும் அந்த ஆத்ம உணர்வை எடுத்துட்டு வர்றாரு பாருங்க. நிராகார தந்தை. தந்தைன்னு சொன்னா போதும்ல. இப்ப தந்தைன்னு சொன்னா நம்ம ஆத்மான்றத மறந்துருவோம். அதுக்காக தான் அதனால நிராகார தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் சொல்லல. ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். அந்த ஒரு லைன்ல அந்த ஆத்மான்றது திரும்ப திரும்ப வரும். நம்ம சாக்கார முரளியில பாத்தீங்கன்னா. யாருமே தன்னுடைய ஆத்மா பத்தி தெரிஞ்சு இருக்கல. யாருமே என் ஆத்மாவுக்குள்ள நடிப்பின் பாகம் முழுவதும் அடங்கி இருக்குதுன்னு ஒருபோதும் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்டா இப்படி பண்ண? தெரியாம பண்ணிட்டேன்னுவாங்க. அல்லது ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவாங்களே தவிர, என் ஆத்மால இதுதாங்க பதிவாகி இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. தெரியாது. ஆனா அதான் உண்மை. இல்லையா? அவனுக்கு தெரிஞ்சது ஆனா உண்மை அவ்வளவுதான்னு சொல்லுவாங்க. ஆமா. பிறவி குணம். அத மட்டை அடிச்சாலும் மாறாது அப்படிம்பாங்க. சில பேரோட ஆ சுபாவம் அந்த மாதிரி இருக்கும். அது சுபாவம். பிறவி குணம். அதெல்லாம் மாத்த முடியாது அப்படிம்பாங்க. சூப்பர். கரெக்ட். அதுன்னா இன்டைரக்டா பதிவாகி இருக்குதுன்னு தான் அர்த்தம். பதிவாயிருக்குன்னு அர்த்தம். ம். ஸோ அதனால பல தடவை இந்த மாதிரி ஆகி இருக்கிறேன். இல்ல நாராயணன் ஆக முடியுமா? பல தடவை ஆகி இருக்கிறேன். அது மைண்ட்ல இருக்கணும். ஒரு தடவையும் ஏதாவது ஒரு விகாரத்திலயோ, வீண் விஷயத்திலயோ, மாயா கிட்ட விழும்பொழுதெல்லாம் முடியுமான்னே வரக்கூடாது. நான் பல தடவை ஜெயிச்சிருக்கிறேன். ஓகே, இந்த தடவை விழுந்துட்டேன். இனி விழமாட்டேன். அப்படி இருக்கணும். ஆனா யாருமே இந்த மாதிரி நான் பல தடவை இப்படி ஆகியிருக்கிறேன், பல தடவை இந்த பாட்ட நடிச்சிருக்கிறேன்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. இல்லையா? பலமுறை இவரை சந்திச்சிருக்கிறேன், பலமுறை இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன். யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிராமாவை பற்றியே அவங்களுக்கு தெரியாது. லட்சக்கணக்கான வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள்னு அவங்க சொல்றாங்கல்ல. சரி இருக்கட்டும். அப்ப கூட டிராமா தானே. லட்சக்கணக்கான வருடமாவே இருந்தாலும் அது ஒரு டிராமா தானே. ஏன்னா திரும்ப நடக்குது இல்லையா? ஆனாலும் யாருக்கும் இது தெரியலையே. திரும்ப நடக்குதுன்னு யாருமே இது வரைக்கும் சொன்னது இல்லையா? அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரும்னு சொன்னாங்க. அந்த சத்தியுகத்துல நான் வருவேன்னு சொல்லல. அந்த சத்தியுகத்துல இருந்தவங்க தான் இப்ப கலியுகத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு யாரும் சொல்லல. ஸோ பாபா தான் குழந்தைங்களுக்கு நேரடியா இத கொடுக்கிறார். நீங்கள் அறிவீர்கள், நம்மை சிவபாபா பிரம்மாவின் மூலம் தம்முடையவர்களாக ஆக்கி பிராமணர்களாக ஆக்கியிருக்கிறார். சிவபாபாவுக்கு இவர் பிரம்மா குழந்தையாகவும் உள்ளார், துணைவியாகவும் உள்ளார். பாருங்கள், எவ்வளவு குழந்தைகள் பராமரிக்கப்படுகின்றனர். தனியாக ஆணாக இருக்கும் காரணத்தினால் குழந்தைகளை பராமரிப்பதற்காக சரஸ்வதி உதவியாளராக ஆக்கப்பட்டுள்ளார். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் கிடையாது. இது நடைமுறையில் பாபாதான் ராஜயோகம் கற்பிக்கிறார். யாருக்கு ராஜயோகம் கற்பித்தாரோ அவர்கள் ராஜாக்களாக ஆயினர். 84 பிறவிகளில் வந்தனர். பைபிள், குரான், வேத சாஸ்திரங்களையோ அநேகர் படிக்கின்றனர். ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்போது நீங்கள் ஒன்றும் தத்துவ யோகி கிடையாது. உங்களுக்கோ பாபாவிடம் நினைவின் தொடர்பு உள்ளது. அதாவது பாபாவின் நினைவு உள்ளது. நீங்கள் இப்போது ராஜயோகி, ராஜரிஷி, அதாவது யோகிராஜ். தூய்மையானவர்தான் யோகி என சொல்லப்படுகிறார். ஸோ பாபா பிரம்மா வாய் மூலமா பேசிட்டு இருக்கிறார் சிவபாபா. அவ பிரம்மா மூலமா தான்
தன்னுடையவரா ஆக்கி இருக்கிறார். சிவபாபாவுடையவரா நம்மள ஆக்கி இருக்கிறார். அவங்களுக்கு பேர் தான் பிராமணர்கள். பிரம்மா மூலமாக சிவபாபாவுடையவர்களாக ஆனவர்கள் பிராமணர்கள். மத்தவங்களும் சொல்லிக்கலாம், நான் கடவுளுடையவர்னு சொல்லிக்கலாம். தானா சொல்லிக்குவாங்க. பிரம்மா மூலமா ஆனாதான் பிராமணர், அவங்க தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். சோ இப்ப இந்த பிரம்மா சிவபாபாவுக்கு குழந்தையாகவும் இருக்கிறார், மனைவியாகவும் இருக்கிறார். ஏன்னா அவர் உடம்புல தான் இருக்கிறார். ஏன்னா யாரும் இப்ப கணவன் மனைவி சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறாங்க அல்லது தத்தெடுக்கிறாங்க. அந்த மாதிரி பிரம்மா மூலமா தான் படுறோம் நாமன்னும் பொழுது அவருக்கு மனைவி ஆயிடுறாங்க. சோ எத்தனை குழந்தைகளை பராமரிக்கிறாங்க பாருங்க. ஆனா இவர் தனியா ஆணாக இருக்கிறதுனால குழந்தைங்களை பெரும்பாலும் வந்தவங்க எல்லாம் பெண் குழந்தைங்க. சோ அவங்கள பராமரிக்கிறதுக்காக ஒரு பெண் தேவை. அதனால சரஸ்வதிய உதவியாளராக தத்தெடுத்திருக்கிறார். இந்த விஷயம் சாஸ்திரங்கள்ல கிடையாது. ஏன்னா சாஸ்திரங்கள்ல சரஸ்வதி பிறந்ததை அவ்வளோ அசிங்கமா கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க உண்மையிலே தத்தெடுக்கிற விஷயம் அவ்வளவுதான். இது நடைமுறையில இதுதான் நிஜத்துல நடந்த விஷயம். பாபா தான் ராஜயோகத்தை கத்துக் கொடுக்கிறார். யாருக்கு ராஜயோகத்தை கத்துக் கொடுத்தாரோ பிராமணர்களுக்கு தான் கத்துக் கொடுக்கிறாரு. அவங்க தான் ராஜாவா ஆகுறாங்க. அதுவும் யாரு பக்காவா அதை படிக்கிறாங்களோ அவங்க ராஜா ஆகுறாங்க, 84 பிறவியில வராங்க. மற்றபடி பைபிள், குரான், வேதங்கள்லாம் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவங்களுக்கு எதுவுமே புரியாதுன்றது அவங்க பேசுறத கேட்டா உங்களுக்கு தெரியும். அதாவது அவங்க பேசுறது நல்ல விஷயமா இருக்கும். ஆனா அது உண்மையிலே பைபிள்ல இருக்கிற விஷயமா இருக்காது. ஜென்ரலா நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரிதான் குரானை பத்தி பேசுறவங்க, ராமாயணம் பத்தி பேசுறவங்க, அதுல உண்மையிலே என்ன சொல்ல வருதோ அது இருக்காது. இவங்க இஷ்டத்துக்கு ராமர் ஏன் சீதையை காட்டுக்கு அனுப்புனாரு, எல்லாருக்கும் நிரூபிக்கணும் இல்லையா, அதனாலதான் அனுப்பிச்சாரு அப்படின்ட்டு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு சந்தேகம் கிடையாது. அவரை நியாயப்படுத்தி அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அவரு அபிமானம் அவர் மேல, அதனால அவர் மேல. அவர் தப்பு சொல்லக்கூடாது. கரெக்ட். அப்ப இப்ப நாம தத்துவத்தோடு யோகம் வைக்கல, பஞ்ச தத்துவம் கொண்ட மனிதர்களோடு யோகம் வைக்கல, அல்லது அந்த பஞ்ச தத்துவத்தோடவும் யோகம் வைக்கல. நம்மளுடைய யோகம் எல்லாம் தத்துவத்தை கடந்த சிவபாபாவோடு யோகம் இருக்குது. ஏதோ ஒரு பக்தி பாட்டுல கூட தத்துவத்தை கடந்த பரம்பொருளே ஏதோ ஒண்ணு வரும்னு நினைக்கிறேன். சோ பாபாவோட மட்டும்தான் நம்மளுடைய புத்தியின் தொடர்பு இருக்குது. அதனாலதான் நாம ராஜயோகி, ராஜ ரிஷி, யோகி ராஜ் அப்படி எல்லாம் சொல்லப்படுறோம். ராஜா ஆகிறதுக்காக யோகியாக ஆகி இருக்கிறோம், தூய்மையாக ஆகி இருக்கிறோம். ஏன்னா தூய்மையானவங்கள தான் யோகின்னு சொல்ல முடியும். அடுத்தது படிங்க. ஜனகராஜாவ சீதையோட அப்பாவை கூட ராஜ ரிஷின்னு தான் சொல்லுவாங்க. அவர் அரண்மனையில ராஜாவா இருப்பாரு, ஆனா ரிஷி மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணிருப்பாரு. ஒரு சாமியார் மாதிரிதான், அந்த கிரீட வச்சுக்கிட்டு அப்படி ராஜா மாதிரி இருக்க மாட்டாரு. ஆனா ராஜா தான், அமைதியா இருப்பாரு. சீரியல் கதையில எல்லாம் அப்படிதான் காட்டுவாங்க. ராமருடைய தம்பி பரதனா, லட்சுமணன், சத்ருகனன், பரதன், ஒரு 3 பேர் இருப்பாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் பரதன் தானே அதை ஆட்சி செய்வான். அவனும் துறவி ட்ரெஸ் தான் போட்டிருப்பான். ஒரே விஷயம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது பாருங்க. நம்ம ஞானம் அழகா அதுல பிரதிபலிக்குது. சூப்பர். அவர் கரெக்டா ராமரோட பாடல் தான் ஆட்சி செய்யறது, நான் இல்ல அப்படின்னு அவரதான் வச்சிருப்பாரு அந்த பரதன். ஓ, அதனாலதான் ராமர் பாதம் அப்படின்ட்டு ஃபேமஸா இருக்கு. இதுதான் வச்சிருக்கோம். அதான் அவராலதான் பாரத நாடுன்னு பேர் வந்தது அப்படிலாம் முந்தி சொல்லுவாங்க. ஆனா பரதன் ஆண்டதுனால பாரத நாடு அப்படிம்பாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாரு, பாக்கிய ரதம் இந்த நாட்டுல இருக்கிறதுனால அது பாரத நாடு, அந்த மாதிரி தானே சொல்றாரு. பாரதம்னா பாக்கிய ரதம்.
கரெக்ட். அப்படிதானே அப்படியும் பாபா அப்படியும் சொல்றாரு. வரும். ஆனா மகாபாரதத்துல ஒரு பரதனை காட்டுவாங்க. ஆமா. இது அதுதான் நமக்கு ஆமா. ஆ நம்ம வரலாறுல அதெல்லாம் சொல்றாங்க. இப்போ கரெக்ட். கலியுகத்துல சொல்லுவாங்க. ம். பரதன் ஆண்டதுனால அது பாரத நாடு அப்படின்னு பேர் வந்துச்சு. ம். மொத்தத்துல சுயநலமற்றவர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க ஆரம்பத்துல. ஆ, இதுதான் அங்க மெசேஜ். ஆமா. இப்ப அது வேற ம். மாரி மாறிடுச்சு. ஓகே. ஓகே. அடுத்தது படிங்க சிஸ்டர். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதற்காக நீங்கள் யோகி ஆகியிருக்கிறீர்கள். பாபா முதலில் சொல்கிறார், தூய்மையாகுங்கள். யோகி என்ற பெயரை தூய்மையாக ஆகின்ற அவர்களுடையதுதான். நீங்கள் அனைவரும் ராஜயோகிகள். இது பிரம்மா முக வம்சாவளி பிராமணர்களாகிய உங்களைப் பற்றிய விஷயமாகும். உங்களுக்கு ராஜயோகம் தந்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் ஆகிறீர்கள் இல்லையா? மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை மறந்து விடுவார்களா என்ன? சிவபாபா நமக்கு படிப்பு சொல்லித் தந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். ஆனால் மாயா பிறகும் கூட மறக்கடித்து விடுகின்றது. நீங்கள் உங்களுக்கு கற்பிக்கும் ஆசிரியரை மறந்து விடுகிறீர்கள். பகவான் படிப்பு சொல்லித் தருகிறார். இதை புரிந்து கொண்டால்தான் போதை அதிகரிக்கும். பள்ளிக்கூடத்தில் ஐசிஎஸ் படிக்கின்றனர் என்றால் எவ்வளவு நஷா உள்ளது. குழந்தைகள் நீங்களோ 21 பிறவிகளுக்காக இந்த ராஜயோகத்தின் படிப்பை படிக்கிறீர்கள். படிப்பதோ பிறகும் கூட நடைபெறுகின்றது. அரசியலுக்கான கல்வியும் படிக்க வேண்டும். மொழிகள் முதலானவற்றையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ம். சூப்பர். ஸோ நாம இந்த ஞானத்தை படிக்கிறதும் சரி, யோகியாக அதாவது தூய்மையாக இருக்கிறதும் சரி, சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்காக. இங்க ராஜ்யத்தை அடையிறது கிடையாது. ஏன்னா இங்க கூட அரசியல்ல வர்றதுக்கு போய் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டுலாம் வராங்க. அண்ணாமலை எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தார். ஆனா நம்ம சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடையிறதுக்காக படிக்கிறோம். இங்கத்த விஷயம் கிடையாது. இங்க இருக்கிறதே திரும்பி பார்க்காதீங்கன்றார். இங்க வந்தாலும் வேண்டான்னு சொல்லிடுங்கன்றார். இது முள்ளு முள்ளு சிம்மாசனம்ன்றார். ம். ஸோ அதனால முதல்ல பாபா சொல்றதே தூய்மையாகுங்க. ஏன்னா போக போறது தூய்மையான உலகம். இல்ல கோயிலுக்குள்ள போனாலே குளிச்சுட்டு தான் போகணுன்றாங்க. அது உடலுடைய தூய்மை. அப்ப சொர்க்கத்துக்கு போக போறது உடம்பு கிடையாது, ஆத்மா தான் போக போகுது. அங்க வேற உடம்பை எடுக்கும். அப்ப ஆத்மால குளிச்சுட்டு போகணும். சூப்பர் இல்ல? அதுக்கு தான் தூய்மையா வருது. ஸோ யோகின்ற பேரே தூய்மையா இருக்கிறவங்களுடையது தான். நீங்க எல்லோரும் ராஜயோகிகள், லட்சியத்தோட யோகியா இருக்கிறோம். இல்லையா? ஹடயோகிகளும் தூய்மையா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த லட்சியமும் கிடையாது. இது பிரம்மா முகவம்சாவளி. அது முகவம்சாவளினா வாய். அது ஹிந்தி வார்த்தை. முக்குன்றது வாயின்னு அர்த்தம். பிரம்மாவுடைய வாய் வழியாக பிறந்த பிராமணர்களாகிய உங்களை பற்றிய விஷயம்தான் ராஜயோகின்றது. ஸோ உங்களுக்குத்தான் இப்ப பிரம்மா மூலமாக ராஜயோகம் கத்துக் கொடுக்கப்படுது. அப்ப கடவுளுக்கு மாணவர்களாகி இருக்கிறீங்க. சூப்பரா கேக்குறாரு பாருங்க. மாணவர்கள் எப்பயாச்சும் டீச்சரை மறப்பாங்களா? மாணவர்கள் டீச்சரை மறப்பாங்களா? சூப்பரான விஷயம் இல்ல. நமக்கு மேபி எல்கேஜி யூகேஜி ஞாபகம் இருக்காது. ஆனா ஒரு 6வதுல இருந்து ஞாபகம் இருக்கும். யாரெல்லாம் டீச்சரா இருந்தாங்க. பேர் ஞாபகம் இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு முகமாவது ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கும்போது தினம் தினம் நடத்துறாரு. மிகப்பெரிய பதவி அடைய போறோம். எப்படி மறக்கிறீங்க? இல்லையா? அப்பாவை மறந்தா கூட டீச்சரை எப்படி மறக்கிறீங்கன்ற சிவபாபா நம்ம அப்பாவே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஆனாலும் மாயா மறக்கடிச்சிடுது. ஸோ அதுக்கு தான் பாபா வந்து எழுதி வைக்க சொல்றாரு. அந்த வீட்டுல எல்லாம் கூட எழுதி வைக்கலாம். இப்ப ஸ்டிக்கி நோட்ஸ்ன்னு ஏதோ வந்து இருக்குது போல இருக்குது. எழுதி அந்த ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி இதுல ஒட்டி வச்சிடுவாங்களாம். அந்த மாதிரி கூட எழுதி வைக்கலாம். முக்கியமான பாயிண்ட், நான் கடவுளுடைய மாணவன். அதை திரும்ப திரும்ப பார்க்க தான் அதோடைய பவர் தெரியும் நமக்கு. ஏதாவது ஒரு யுக்தியை பயன்படுத்தலாம். கண்ணாடியில நிறைய பேர் கண்ணாடியை பார்க்குற பழக்கம் இருக்கா? அதுல போட்டு வச்சுக்கலாம். அல்லது நம்ம போனுடைய அந்த முதல் இதுலயே வால்பேப்பர் அதுலயே கூட போட்டு வச்சுக்கலாம். திரும்புற பக்கமெல்லாம் அந்த ஞானம் இருக்கணும். அதான் முக்கியமான விஷயம்.
ஸோ மாயா மறக்கடிச்சிடுது உங்களுக்கு கத்துக் கொடுக்குற ஆசிரியரையே. பகவானே சொல்லிக் கொடுக்கிறாருன்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதை அதிகரிக்கும். யார் சொல்லிக் கொடுக்குறா? அதாவது உலகத்திலேயே மிக உயர்ந்த படிப்பு, உலகத்திலே மிக உயர்ந்த பரீட்சை, அதுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் உலகத்திலே மிக உயர்ந்தவர். இத இத அவர் யாரு சொல்லிக் கொடுக்கிறார்? அவர் எப்படிப்பட்டவர்ன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதை அதிகரிக்கும்ன்ற. அது அப்படிதான். இப்ப ஒரு 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 பெரிய பிரபலம் இருக்கிறாருன்னா, நமக்கு அவரு பயங்கரமானவரா தெரிவார். ஆனா அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்க பயங்கரமா தெரிய மாட்டாங்க. அவங்க மனைவிக்கோ, அவங்க குழந்தைங்களுக்கோ அவங்களுடைய அருமை தெரியாது. அந்த மாரி தான் கடவுள் நமக்கு அப்பாவாயிட்டதுனால அவருடைய அருமை தெரியல. அதனால தான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. யாரு தெரியுதா? யாரு தெரியுதான்ட்டு. ஸ்கூல்ல அதாவது ஐசிஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ போதை இருக்குமாம். ஐசிஎஸ், ஐபிஎஸ் அந்த யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, நான் அவ்வளோ பெரிய எக்ஸாம்க்கு அதாவது அவங்க வந்து ஃபெயிலே ஆனாலும் கவலைப்படுறதில்ல. அத படிக்கிறேன்றதே அவங்களுக்கு போதைய கொடுக்கும். ம். ஆனா குழந்தைங்க நீங்க 21 பிறவிக்கு இந்த ராஜயோகத்தின் படிப்ப படிக்கிறீங்க. அதாவது நடிகை கஸ்தூரி வந்து ஐஸ்வர்யா ராய் அந்த மிஸ் யுனிவர்ஸ் அந்த மாரி போட்டியில இருக்கும்போது 21வது இடத்துல வந்தாங்களாம். அதுவே அவங்களுக்கு பெருமையா இருக்குது. 21 இடத்துல வந்தாலும் அந்த அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்ட்டு. அப்படி இருக்கும்போது உலகத்திலேயே மிகப்பெரிய அழகின்னா அது சத்தியுகத்தில் வாழ்பவர்கள் தான். அப்படி நாம ஆகிட்டு இருக்கிறோம். அழகுல, அறிவுல, செல்வத்துல இப்ப எவ்வளவு போதை இருக்கும். அதுக்கான படிப்ப படிச்சுட்டு இருக்கோம். இதற்கான பலன் கிடைத்தே தீரும் வேற. 21 பிறவிக்காக இந்த ராஜயோகத்தை படிக்கிறீங்க. ஒரு பிறவி, 2 பிறவி கிடையாது. ஏன்னா நெறைய பேர நம்ம பார்க்கலாம். நல்லா படிப்பாங்க, அப்படியே இறந்துருவாங்க. காலேஜ் படிக்கும்போதே இறந்துருவாங்க. அவங்க அப்பா, அம்மா அழுவாங்க. சூப்பரா படிப்பான். அப்ப படிச்சது வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. ஆனா இங்க வேஸ்ட் ஆகாதே. 21 பிறவிக்கு தொடர்ந்து பலன கொடுக்க போகுது. ஆனா அப்ப சொர்க்கத்துக்கு போயிட்டா படிக்கவே மாட்டோமா? அப்படின்னா படிப்போம். பட் இந்த படிப்பு படிக்க மாட்டோம். இல்ல இப்ப அந்த குணத்த மாத்துறது இத படிக்க மாட்டோம். அங்க எப்படி ராஜ்யம் பண்றது? அந்த மாதிரி கல்வி. அப்புறம் மொழி, அந்த கல்வி. அப்புறம் அந்த கலைகள். இந்த கல்வி தான் படிப்போம். இப்ப படிக்கிறது இதோட சரி. பாபாவ நினைக்கிறது, அந்த குணத்தை மாத்திக்கிறது, அது எல்லாம் இப்பத்தோட சரி. அது படிங்க சிஸ்டர். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சத்தியுகத்திலிருந்து நாம் இந்த வழியை மறக்கத் தொடங்கி இருக்கிறோம். பிறகு ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவியிலும் கீழே இறங்குகின்றனர். இப்போது உங்களுக்கு முழு நினைவு உள்ளது. எப்படி நாம் உயர்கிறோம்? எப்படி நாம் கீழே இறங்குகிறோம்? இந்த ஏணிப்படியை நல்லபடியாக நினைவு செய்யுங்கள். 84 பிறவிகள் முடிந்தது. இப்போது நாம் செல்ல வேண்டும். ஆக குஷி ஏற்படுகிறது. இது எல்லையற்ற நாடகம். ஆத்மா எவ்வளவு சிறியது! பார்த்து நடித்து நடித்து ஆத்மா களைத்துப் போகிறது. அப்போது சொல்கின்றனர், பாபா, வழி சொல்வீர்களானால் நாங்கள் ஓய்வு பெறுவோம். சுகம் சாந்தி பெறுவோம். நீங்கள் குழந்தைகள் சுகதாமத்தில் இருக்கும்போது உங்களுக்காக அங்கே சுகம் சாந்தியும் உள்ளது. அங்கே எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. ஆத்மாவுக்கு சாந்தி உள்ளது. சாந்திக்கான இருப்பிடங்கள் 2 உள்ளன. சாந்திதாம் மற்றும் சுகதாம். துக்கதாமத்தில் அசாந்தி உள்ளது. இது படிப்பு. நீங்கள் அறிவீர்கள், நம்மை பாபா சாந்திதாம் வழியாக சுகதாமத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் சொல்வதற்கான தேவையில்லை. நீங்கள் அறிவீர்கள். நாம் இங்கே பாற்றை நடிப்பதற்காக வந்துள்ளோம். பிறகு செல்ல வேண்டும். இந்த குஷி உள்ளது. சாந்தியின் குஷி இல்லை. நமக்கு மகிழ்ச்சி வருகிறது, குஷி வருகிறது. அறிந்திருக்கிறோம். தந்தையை நினைவு செய்வதால் விகர்மங்கள் விநாசமாகும். எனக்கு மனதின் சாந்தி வேண்டும் என்று சிலர் சொல்கின்றனர். இந்த வார்த்தையே தவறானதாகும். விகர்மங்கள் விநாசமாக வேண்டும் என்பதற்காக நாம் தந்தையை நினைவு செய்கிறோம்.
சாந்தமாகவோ மனம் இருக்கவே முடியாது. கர்மம் இல்லாமல் இருக்க முடியாது. மற்றபடி நாம் உணர்ந்து கொள்கிறோம். நாம் பாபாவிடமிருந்து சுகம் சாந்தியின் ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனால் குஷி இருக்க வேண்டும். இதுவோ துக்க உலகம். இதில் சுகம் இருக்க முடியாது. மனிதர்கள் யா- ம். So, சத்தியுகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போற வழியை மறந்துடுறோம். சொர்க்கத்திலே இருந்தா கூட நம்ம நரகத்துல இருந்து வந்தோன்னு தெரியாது இல்ல, அதனால அந்த வழி தெரியாது. இறங்கிட்டே தான் இருக்கிறோம். அந்த சத்தியுகத்தின் தொடக்கத்திற்கான வழி அடுத்த ஜென்மத்திலே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிறவிலும் கீழே இறங்கிட்டு தான் இருக்குது, நாராயணன் உட்பட. இப்ப மட்டும்தான் நமக்கு ஃபுல்லா ஞாபகம் இருக்குது அந்த வழி. அதுவே அடிக்கடி மறந்துடுது. அதனாலதான் ஏன் மறக்கறீங்கன்றார். எப்படி நாம உயர்றோம், பிறகு நாம எப்படி கீழே இறங்குறோம் அப்படிங்கிறது நல்லபடியா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அது நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நாம உயர்வதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்போம். இறங்குறதுக்கான விஷயங்களை பற்றி யோசிக்க மாட்டோம். 84 பிறவி முடிஞ்சிடுச்சு. இப்ப நாம போகணும். அப்ப உண்மையில குஷி ஏற்படுதுன்றார். ஏன்னா அந்த ஒரு சில ஸ்கூல்ல வந்து ரொம்ப டார்ச்சர் அதிகமா இருக்குது அப்படின்னா அதை விட்டு போறாங்க, 10th முடிச்சு போறாங்க, வேற ஸ்கூல் போறாங்கன்னும் போது அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அல்லது +2 முடிச்சு போறாங்கன்னும் போது அவ்வளவு சந்தோஷம். அதுக்கப்புறம் காலேஜ்னா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு ஒரு கற்பனை. ஆனாலும் ஸ்கூல் அளவுக்கு டார்ச்சர் இருக்காது, அது உண்மைதான். ஆனா நம்ம உண்மையிலே சொர்க்கத்துக்கு போறோம். அதான் சொல்றாரு, போக போறது சுகம் நிரம்பிய இடம், ஏன் அழறீங்க? அப்ப எங்க போறோம்னு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நாம ஏறி உட்கார்ந்து இருக்கிற படகு சொர்க்கத்துக்கு போகுது. எதுக்கு அழணும்? ஏன்னா வந்தது துக்கம் நிரம்பிய இடத்துல இருந்து. சந்தோஷமா இல்ல இருக்கணும். ஒரு ஒரு குழந்தைய கடத்திட்டு போறாங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து அந்த குழந்தைய காப்பாத்திட்டு வராங்கன்னா, அந்த குழந்தை சந்தோஷம் இல்ல படும். ஆனா நம்ம ஏன் துக்கப்படுறோம்? இது எல்லையற்ற நாடகம். அப்ப பாருங்க, 84 பிறவி முடிஞ்சிடுச்சு, நாம திரும்பி போகணும்ன்றது குஷி ஏற்படுத்தணும்ன்றது. அதை திரும்ப திரும்ப யோசிக்கும் போதுதான் அது தெரியும். ஸோ நாடகம் எல்லையற்றது. அதுல நடிக்கிற ஆத்மா சின்ன புள்ளி, கண்ணுக்கு தெரியாத புள்ளி. இது எவ்வளவு பெரிய அதிசயம். அதாவது நாம சின்ன வயசுல வந்து இந்த கொசுவை எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவோம். ஏன்னா இவ்வளோண்டு இருக்குது கொசு, ஈ எல்லாம். அதுக்காக நம்ம கருணைப்படுவோம். ஆனா அதை விட சின்னதா நாம இருக்கிறோன்றது நமக்கு தெரியல இல்லையா? ஆத்மா அவ்வளவு சின்னது. பாகத்தை நடிச்சு நடிச்சு ஆத்மா வந்து கலைச்சு போச்சு. அதனாலதான் சொல்லுது, அப்பா எங்களால தேடி கண்டுபிடிக்க முடியல, நீங்க வழி சொல்லுங்க அந்த சுகமான உலகத்துக்கு. நாங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம். முடியல இங்க. நடிச்சு நடிச்சு அது கலைச்சு போயிடுச்சாம். ஏன்னா அது ரெஸ்ட் எடுக்கிற ரூம் தானே பரந்தாமம்ன்றது. சொர்க்கமும் அப்படிதான் இல்லையா? அங்க வேலை செஞ்சா கூட அது ஒரு பெரிய வேலை செய்யற மாதிரி இருக்காது. சும்மா ஸ்லைட்டா தான் வேலை செய்வோம். அப்ப சுகமும் சாந்தியும் அங்க அடைவோம். அதற்கான வழியை சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பாபா சொல்றாரு, குழந்தைங்க, நீங்க சுகதாமத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு அங்க சுகமும் சாந்தியும் இருந்தது. எந்த விதமான தொந்தரவும் அங்க கிடையாது. இன்னைக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க 2 வருஷம் வரைக்கும் அது காப்பாத்துறது கஷ்டம். திடீர்னு ஃபிட்ஸ் வந்து இறந்துடும். திடீர்னு ஏதோ ஒரு நாய் டக்குன்னு இறந்துடும் குழந்தை இல்லையா? அதை பாதுகாத்து வளர்க்கறது அவ்வளவு கஷ்டம்னுவாங்க. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அங்க இருக்காது. அதுக்கப்புறமே கூட எப்ப வேணாலும் இறக்குற மாதிரி தானே இருக்குது உலகம். ஆத்மாவுக்கு சாந்தி இருக்குது, பரந்தாமத்திலயும் சரி சொர்க்கத்திலயும் சரி. அதனாலதான் சொல்றாரு, அமைதிக்கான இருப்பிடம்ன்ற 2 சொல்லலாம், சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும். இந்த துக்கதாமத்துலதான் அசாந்தி.
இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த படிப்பு. இந்த துக்கதாமத்துல இருந்து தப்பிச்சு சுகதாமத்துக்கு போறதுக்கு தான் இந்த படிப்பு. அப்ப இதை அலட்சியப்படுத்தலாமா? அலட்சியப்படுத்தினா என்ன அர்த்தம்னா, இதை துக்கதாமனே உணரலன்னு அர்த்தம். போக போறது எவ்வளவு சுகம் நிரம்பிய இடம்ன்றத உணரலன்னு அர்த்தம். சாந்தி தாமம் வழியா சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போறார். அதனால நீங்க எங்க அழைச்சிட்டு போனோம் எதுவுமே சொல்ல தேவையில்ல. பாபாவே சொல்றாரு எல்லாத்தையும் இல்லையா? பாபா கிட்ட நீங்க எதுவும் கேட்க தேவையில்ல. உங்களுக்கு தேவையான அத்தனையும் அவரே பாத்துக்கிறாரு. குழந்தை அப்பா அம்மா கிட்ட கேட்காதுல்ல, கை குழந்தை. அந்த மாதிரிதான் நாம எல்லாமே அவரே சொல்றாரு. அவர் சொல்றத கண்ணை மூடிட்டு பண்ணா போதும். நாம இங்க பார்ட் நடிக்கிறதுக்காக இருக்கிறோம். பிறகு இங்க இருந்து போகணும். இந்த குஷி இருக்குது. சாந்தியின் குஷி கிடையாது இல்லையா? பரந்தாமத்துக்கு போற குஷி கிடையாது நமக்கு. சொர்க்கத்துக்கு போற குஷி. பரந்தாமத்துல என்ன குஷி இருக்குது? அமைதியா இருப்போம், அவ்வளவுதான். துக்கத்துல இருந்து தப்பிப்போம், அவ்வளவுதான். ஆனா நமக்கு மகிழ்ச்சியும் குஷியும் வருது. ஏன்னா நமக்கு தெரியும் பாபாவை நினைச்சா பாவம் அழிஞ்சிடும். பாவம் அழிஞ்சா சுகம் நிரம்பி சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. மற்றபடி மனசுக்கு அமைதி வேணும்னு சொல்றதே தப்புன்றார். விகர்மங்கள் விநாசமாகணும். அதுதான் முக்கியமான விஷயம். பாவம் அழியணும். அதுக்காக தான் நம்ம பாபாவை நினைவு செய்யறோம். மற்றபடி அமைதியா மனம் இருக்கவே முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாபாவை ஒரு காரணத்துக்காக நம்ம நினைவு செய்யறோம், பாவத்தை அழிக்கிறதுக்காக. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்கான் இந்த மாதிரி எல்லாம் ஓம் நமோ நாராயணா இல்ல ஏதோ ஒரு மந்திரத்தை திரும்ப 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 சொன்னா அமைதி வரும்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம பாபாவை நினைச்சு பாவத்தை அழிக்கிறோம். பாவத்தை அழித்தால் துக்கத்துல இருந்து தப்பிக்கலாம். மற்றபடி மனம் அவங்க எவ்வளவு நேரம் ஜபிச்சாலும் திரும்ப மனம் போய் குப்பையை தான் கிளற போகுது இல்ல. இங்க நம்ம பாபாவை நினைவு செஞ்சு செஞ்சு அந்த சக்திசாலியான எண்ணங்களை நினைவு செய்ய செய்ய சக்திசாலியான எண்ணங்கள் மட்டுமே நமக்குள்ள வந்துட்டு இருக்கும். அதனால மனசுக்கு அமைதி வேணும்ன்றது தப்புன்றார். அமைதியாக மனம் இருக்க முடியாது. அதோடைய வேலையே சிந்திக்கிறது தான். கர்மம் இல்லாம உங்களால இருக்கவே முடியாது. அதனால கர்ம யோகம் பண்ணலாம். அவங்க கர்மத்தை விட்டுட்டு போய் காட்டுல உட்கார்ந்து சந்நியாசம் பண்றாங்க. கர்ம சந்நியாசம் அது. அப்படி பண்ண முடியாதுன்றார். ஏதோ ஒரு காரியம் பண்ணி தானே ஆகணும் அவங்களும். அதனால நாம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். பாபா கிட்ட சுகம் சாந்தியின் ஆஸ்திய அடையணும். அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால குஷி இருக்கணும். அது உங்களுக்கு இருக்கணும், ஞாபகம் இருக்கணும். நான் பல ஜென்மத்துக்கு சுகம் சாந்தி அடைஞ்சிட்டு இருக்கிறேன். மரண படுக்கையில இருந்தாலும் ஜென்ரலா மரண படுக்கையில இருக்கிறவங்க துக்கப்படுவாங்க. நம்ம இப்படி இருக்கிறோமே, மத்தவங்கள சார்ந்து இருக்கிறோமேன்ட்டு. ஆனா நம்ம துக்கப்பட மாட்டோம். ஏன்னா அடுத்தது என்னன்றது நமக்கு தெரியும். இன்னும் கேட்டா படுத்துட்டு இருந்தா கூட நமக்கு மைண்ட்ல என்ன தோணும்னா, சேவையே பண்ணிட்டு இருக்கிற, ஒழுங்கா என்ன நினைடான்னு தானே பாபா படுக்க வச்சிருக்கிறேன்னு தோணும். நமக்கு அது தெரியும். உடனே குஷி இருக்கணும் அந்த நேரம். சுகமும் சாந்தியும் நான் சேமிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இது துக்க உலகம். இங்க சுகம் இருக்கவே முடியாது. மரண படுக்கையில இருக்கிறவன் மட்டும்தான் துக்கத்துல இருக்கிறானா? மத்தவெல்லாம் சுகத்துல இருக்கிறானா? எல்லாமே துக்கத்துல தான் இருக்கிறான். அதனாலதான் சாயங்காலம் ஆனா சாராய கடையில போய் நிக்கிறான் இல்லையா? எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதை மூட முடியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது எல்லாருமே மூழ்கி கிடக்குறாங்க அப்படின்ட்டு. மனிதர்கள் அந்த சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் மறந்துட்டாங்க. அதனால யாரு பணக்காரங்களோ அவங்களுக்கு சுகமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. சுகம் நிரம்பிய ஒரு உலகமே இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியல. பணம் இருந்தா எப்படி சுகம் இருக்கும்?
இல்லையா? ரஜினி வீட்ல நெறைய பணம் இருந்துச்சு. அவங்க வீட்ல வேலை செஞ்ச பொண்ணே எல்லாத்தையும் திருடிட்டு போய் ஒரு பங்களா 2 பங்களா கட்டிச்சு. அப்ப ம். போலீஸ் ஸ்டேஷனும் அதுவுமா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி சுகம்? அப்ப எல்லாரும் நல்லவங்களா இருந்தா தானே சுகம் இருக்கும். இல்லையா? இந்த பாரதி ராஜா இறந்தாரு. அவர் கடைசி நேரம் ஃபுல்லா சொத்த வந்து மகனுடைய மனைவிக்கு எழுதி வைக்க முடியலையேன்ற துக்கத்திலேயே இருந்தாருன்றாங்க. ஏன்னா பொண்ணு விடமாட்றா, ம். மத்தவங்களும் விடமாட்றாங்க. அவரும் மத்தவங்கள சார்ந்து இருக்கிறாரு. அப்ப மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த பொண்ணா உன்ன பாத்துக்குதுன்னு கேட்பாங்க. அப்ப அப்படியே ஒரு ம். மாதிரி என்னடா நம்ம படம் எடுத்ததெல்லாம் புரட்சியா எடுத்தோம். ஆனா நம்ம வீட்லயே அநியாயம் நடக்குது. கண்ணு முன்னாடி நடக்குது. ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப எங்க காசு எப்படி அவங்களுக்கு சுகத்த குடுத்தது? துக்கத்த தானே கொடுக்குது. அப்புறம் நோய் இல்லையா? நோய் வரும்போது எப்படி சுகமா இருப்பாங்க? சன்னியாசிகள் வீடு வாசல விட்டுட்டு காட்டுக்கு போறாங்க. எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அதனால சாந்தமா ஆகிடுறாங்க. இல்லையா? பொண்டாட்டி, புள்ள அந்த ஒரு டார்ச்சர் கிடையாது. ஆனாலும் அது அல்ப காலத்துக்கு தான் அந்த அமைதி. அங்கேயும் நோய் வரும்ல. அத அனுபவிப்பாங்களா? ரமண மகரிஷி கடைசில கேன்சர்ல தானே இறந்தாரு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கஷ்டப்பட்டு தான் இறந்திருக்கிறாங்க. இப்ப மம்மாவும் கேன்சர்ல இறந்தாங்க. ரமண மகரிஷியும் கேன்சர்ல இறந்தாரு. 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்? மம்மா சேர்த்துட்டு இறந்தாங்க. அந்த கேன்சர்ல கர்ம கணக்கு முடிஞ்சுது. ஆனா இவரு எதையுமே சேர்த்து வைக்கல. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அமைதியா இருந்தாரு. அவ்வளவுதான். அவரு சொல்றாரு, ம். நான் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? அத அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே போனேன். அப்படியே போக, ம். போக, போக எனக்கு அந்த உள்ளுக்குள்ள சந்தோஷம் இருந்தது அப்படிங்கிறார். அத வருஷக்கணக்கா ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த ம். நான் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே உட்கார்ந்து மேலெல்லாம் பூச்சிலாம் வந்துருச்சாம். அந்த ம். அண்ணாமலை, அந்த திருவண்ணாமலையில ஒரு குகைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாராம். ஏன்னா வெளியில உட்கார்ந்தா மக்கள்லாம் தொல்ல பண்றாங்க. ம். 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 அப்ப அது கூட தெரியாம அத அப்படியே யோசிச்சுட்டே இருந்தாராம். இந்த நான்கிறது எங்கேருந்து வந்தது? அது எங்க இருக்குது? ம். அப்படியே அத உள்ளுக்குள்ளேயே தேடிட்டு இருந்தாராம். சூப்பர். அந்த ஆத்மாவ கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம். நமக்கு ஈஸியா பாபா சொல்லிக் குடுத்துட்டாரு. அதனால மறக்குதோ என்னமோ தெரியல. கரெக்ட். அதான் ஈஸியா கிடைக்கிறதுனால அதோடைய அருமை தெரியல. அதே இந்த சாமியார்கள் ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான் என் வாழ்க்கையே மாறிடுச்சுன்னுவாங்க. அந்த சாமியார் சொன்னதுல வாழ்க்கையே மாறிடுச்சாம். ஆ ஆத்மாவுடைய சுய தர்மம், அமைதி. இல்ல எடுத்தோனே நீங்க ஆத்மான்னு சொல்லிட்டாரு பாபா. இப்ப ஆத்மாவை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மாவுடைய சுய தர்மம், அமைதி, அத மறக்கும்பொழுது அமைதி இழக்கிறீங்கன்றார். இப்ப இந்த ம். கலியுகத்துல துக்கம் நிரம்பிய உலகத்திலேயே உங்களால அமைதியா இருக்க முடியும், ஆத்ம உணர்வுல இருந்தா. இதான் இங்க முக்கியமான விஷயம். குடும்பத்துல இருந்துகிட்டே இல்லையா? ம். சைக்கோ கணவன் இருக்கலாம், சைக்கோ மனைவி இருக்கலாம், குடிகார பையன் இருக்கலாம். அப்பவும் உங்களால அமைதியா இருக்க முடியும். நீங்க ஆத்மான்ற உணர்விலே நிலைச்சிருந்தா. மற்றபடி இந்த உலக விவகாரங்கள்ல வந்துதான் ஆகணும். கர்மம் செஞ்சுதான் ஆகணும். இல்லையா? அவங்கவங்க பார்ட் நடிச்சுதான் ஆகணும். ஏன்னா, இது பேரே கர்மக்ஷேத்திரம். கர்மம் செய்யறதுக்கான இடம். குத்துச்சண்டை நடக்கிற அந்த இதுக்குள்ள போயிட்டு, ரிங்குக்குள்ள போயிட்டு, நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்ற மாதிரி இது. நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றது. கர்மம் செய்யறதுக்காக தானே கை, கால் வந்திருக்குது. இல்லையா? ஒரு இளைஞன் வந்து யார்கிட்டயாவது காசு கேட்டா, அவங்க சொல்லுவாங்க, "உனக்கு தான் கை, கால் இருக்குதே உழைச்சு சாப்பிடுறான்றாங்க." அப்ப அவங்களுக்கு தெரியுது கை, கால் இருக்கிறது வேலை செய்யறதுக்கு தான் அப்படி. அப்ப சாமியார பார்த்தா மட்டும் ஏன் காசு போடுறாங்க? அவருக்கும் தானே கை, கால் இருக்குது. அப்ப யோசிக்க மாட்றாங்க. கண்டிப்பா ஆத்மா கர்மம் செய்தே தீரணும். செய்யாம இருக்க முடியாது. சோ நீங்க தான் இத புரிஞ்சிருக்கிறீங்க. இந்த புரிதல எல்லையற்ற தந்தை தான் நமக்கு கொடுக்கிறார். நிராகார பகவானுடைய வாக்கு நாம கேட்டுட்டு இருக்கிறது. இல்லையா? மனிதர்கள் பேசல. நாம ஆத்மா, நம்முடைய தந்தை சிவ பரமாத்மா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் எப்பவுமே.
அதாவது எல்லா வேலையும் செய்வோம். ஆனா செய்யறது ஆத்மான்றது ஞாபகம் இருக்கணும். அந்த பரமாத்மாவ ஆத்மா தான் கூப்பிடுது. ஏன் கூப்பிடுது? ஏன்னா அவரு தானே எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறாரு. எப்படி சத்கதி கொடுக்கிறாரு? துர்கதியில வந்ததுக்கான ரீசன் சொல்றாரு. தேக அபிமானியா ஆனதுனால தான் வந்தீங்க. இப்ப தேஹி அபிமானி, அதாவது ஆத்ம அபிமானி ஆகுங்க. சத்கதி அடைஞ்சிடுவீங்க. சத்கதின்றது விடுதலை. இல்ல, இப்ப பந்தனம்ன்றது சிறை. தேகம், தேக உறவுகள், தேக உணர்வுகள், இந்த சிறையில மாட்டிட்டு இருக்கிறோம். ஆத்மான்றது தான் சுதந்திரம். இதுக்கு முயற்சி பண்ணணும். இதுல தான் முயற்சி இருக்குது. ஏன்னா அரை கல்பத்துக்கான கரை படிஞ்சு இருக்குது. நினைவு பண்ணாதான் அது நீங்கும். நான் ஆத்மா, உடம்பு கிடையாது, பரமாத்மாவுடைய குழந்தை குழந்தை, அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஜோதி எரிய 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 தான் இந்த பாவக்கரை வந்து எரியும். அப்பதான் நீங்க சொக்க தங்கமாக முடியும். எப்படி உண்மையான தங்கத்துல உலோகங்கள் சேர்ந்துடுச்சு அப்படின்னா சேர்த்துதான் நகை செய்வாங்களாம். ஆனாலும் அதுக்கு மதிப்பு குறையும், எந்த அளவுக்கு உலோகத்தை சேர்க்கிறாங்களோ. பாபா சொல்றாரு, நீங்க அசல்லே உண்மையான தங்கமா தான் இருந்தீங்க, பிறகுதான் உங்க மேல கரை படியுதுன்ற. அது படிங்க சிஸ்டர். இப்போது உங்கள் புத்தியில் உள்ளது, நாம் பாற்று நடித்துள்ளோம். இப்போது நாம் தந்தை வீட்டுக்கு செல்கிறோம். எப்படி வெளிநாட்டிலிருந்து தந்தை வீட்டுக்கு திரும்புகின்றனர் என்றால் குஷி இருக்கிறது. உங்களுக்கும் குஷி உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், பாபா நமக்காக சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். எல்லையற்ற தந்தையின் பரிசு, எல்லையற்ற ராஜ்யம், அதாவது சத்கதி. சந்நியாசிகளுக்கு முக்தியின் பரிசு பிடிக்கும். யாராவது இறந்து போனாலும் சொர்க்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கின்றனர். சந்நியாசிகள் சொல்வார்கள், ஜோதியோடு ஜோதியாகி விட்டார். இதில் அனைவரும் கலந்து விடுவார்கள். அதுவோ வசிப்பதற்கான இருப்பிடம். அங்கே ஆத்மாக்கள் நாம் வசிக்கிறோம். மற்றபடி ஜோதி அல்லது நெருப்பு எதுவும் கிடையாது. இதில் அனைவரும் கலந்து விடுவதற்கு. பிரம்ம மகா தத்துவத்தில் ஆத்மாக்கள் உள்ளன. தந்தையும் அங்கேதான் இருக்கிறார். அவரும் கூட விந்தி புள்ளி. விந்தியின் சாட்சாத்காரம் யாருக்காவது கிடைக்குமானால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள் அநேகர் சொல்கின்றனர், பாபா, நினைவு செய்வதில் கஷ்டம் உள்ளது. விந்தி ரூபத்தை எப்படி நினைவு செய்வது? அரைக்கல்பமாகவோ பெரிய லிங்க ரூபத்தை நினைவு செய்தீர்கள். அதையும் பாபா புரிய வைக்கிறார். விந்திக்கோ பூஜை நடத்த முடியாது. இவருக்கு கோயில் எப்படி கட்டுவீர்கள்? விந்தியையோ பார்க்கவும் முடியாது. அதனால் சிவலிங்கத்தை மிகவும் பெரியதாக உருவாக்குகின்றனர். மற்றபடி ஆத்மாக்களின் சாலிகிராமங்களையோ மிகவும் சிறிது சிறிதாக உருவாக்குகின்றனர். முட்டை வடிவத்தில் உருவாக்குகின்றனர். பரமாத்மா ஒரு புள்ளியை போல் உள்ளார் என்று முதலிலேயே ஏன் சொல்லவில்லை என கேட்பார்கள். பாபா சொல்கிறார், அந்த சமயத்தில் இதை சொல்வதற்கான பாற்றே இல்லை. அட, நீங்கள் ICSஐ ஆரம்பத்தில் இருந்தே ஏன் படிக்கவில்லை? படிப்பிற்கும் கூட விதிமுறை உள்ளது இல்லையா? யாரேனும் இது போல் கேட்டால் நீங்கள் சொல்ல முடியும். நல்லது, பாபாவிடம் கேட்கிறோம், அல்லது எங்களை விட பெரிய ஆசிரியர் இருக்கிறார், அவருக்கு எழுதி கேட்கிறோம். பாபா சொல்ல வேண்டுமானால் சொல்லுவார், அல்லது இன்னும் போனால் புரிந்து கொள்வீர்கள் என சொல்லுவார். ஒரே நேரத்திலேயே சொல்ல மாட்டார். பாபா சொல்றாங்க, ஆத்மாபிமானி ஆகிறதுல தான் முயற்சி இருக்குது. ஸோ பாபாவை நினைக்க நினைக்க தான் கரை வந்து நீங்கும், சொக்கத்தங்கமாக ஆகும். இப்ப நாம 84 பிறவி பார்ட் வந்து நடிச்சு இருக்கிறோம். நடிக்கும்போது தான் கரையும் படிஞ்சு இருக்குது. இப்ப நாம அப்பா வீட்டுக்கு போறோம். ஸோ இந்த நம்ம அப்பா வீட்டுக்கு போறோன்றது தான் இங்க முக்கியமான விஷயமே.
இது பல தடவை வருது. பரந்தாமத்துக்கு போறோம். பரந்தாமம்ன்றது அப்பா வீடு அது ஆக்சுவலா. அப்ப எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். அப்பா வீட்டுக்கு போறோம்னா. ஆக்சுவலா திருமணமான பெண்களே அப்பா வீட்டுக்கு வரும்போது அவ்வளவு சந்தோஷமா வருவாங்களாம். அது ரெஸ்ட் எடுக்கிற இடம் இல்லையா? இங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். ஆ அந்த மாதிரி ரெஸ்ட் தானே எடுக்கிறோம். பரந்தாமத்துல நம்ம என்ன வேலை செய்றோம்? எப்படி வெளிநாட்டுல இருந்து பாபா அத கம்பேர் பண்றாரு பாருங்க. வெளிநாட்டுல இருந்து தந்தை வீட்டுக்கு திரும்புறாருன்னா, குஷி இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கும் குஷி இருக்குதா? இருக்கணும். இல்லையா? ஏன்னா, வெளிநாட்டுல இருந்து அப்பா தான் வராரு. வீடு இங்க தான் இருக்குது. அதுக்கே குஷின்னா, இங்க நீங்க அப்பாவையும் பார்க்க போறீங்க, அப்பா வீட்டுக்கும் போறீங்க. அப்பாவே வந்திருக்கிறாரு அழைச்சிட்டு போறதுக்கு. அப்ப எவ்வளவு குஷி இருக்கணும். அது இருக்குதான்றதையே நம்ம ஒரு நாள் ஃபுல்லா சிந்தனை பண்ணலாம். ஏன் அந்த குஷி வரமாட்டேங்குது? ஏன்னா ஆத்மான்ற அந்த எண்ணம் நிலை பெறல. ஆத்மான்ற எண்ணம் நிலை பெற்றால், அதாவது ஏதோ ஒரு பாட்டு வரும் இல்லையா சிஸ்டர்? நாயாகி, பேயாகி, இளைத்தேனே ஆமா. அப்படின்னு. பூவனா பூண்டு புல்லாகி புண்டாகி ம், இளைத்தேனே அப்படின்னு ம், ஆமா அந்த இதுல வரும். ம், தேவாரத்துல ஒரு பாட்டும் வரும். அப்புறம் ம், நடராஜர் பத்துலயும் வரும். ம், நாயினும் கேவலமா ஆயிட்டேனா ம். அப்ப வந்து என்ன வந்து அப்ப அவங்களுடைய எய்ம் என்னன்னா, "அப்பா இங்க போதும்." அதான் அர்த்தம். இல்லையா? "இங்க பிறக்க வேண்டாம். நான் உன்கிட்டயே வந்துடுறேன்." அப்படிங்கிறது. இப்ப அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். ஏன்னா நம்ம டயர்ட் ஆயிட்டோம்னு பாபாவும் சொல்றாரு. ஆ வீட்டுக்கு திரும்புறாங்க அப்படின்னா, குஷி இருக்கும் இல்லையா? அப்ப நீங்களும் வீட்டுக்கு திரும்புறீங்க தானே? அப்ப குஷி இருக்கணும் தானே? அது மட்டும் இல்ல. அங்க இருந்து சொர்க்கத்துக்கு வரப்போறீங்க. திரும்ப இங்க வரப்போறதே கிடையாது. துக்கம் நிரம்பிய இந்த உலகத்துக்கே வரப்போறது கிடையாது. எல்லையற்ற தந்தையுடைய பரிசு, எல்லையற்ற ராஜ்யம். அந்த கண்ணுக்கு தெரியிற அத்தனைக்கும் நம்ம தான் ராஜான்னா எப்படி இருக்கும்? இல்லையா? ம், ஒரு மலை மேல ஏறி போய் அது வந்து இயேசு கிட்ட சாத்தான் காட்டுனதா சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ம், உன்னை அதிபதி ஆக்குறேன் அப்படி எல்லாம் சொல்லி அவன் ஆசை காட்டுனான்ட்டு. ஆனா இங்க பாபா ஆக்குறார் இல்லையா? சொர்க்கத்துக்கு அதிபதி ஆக்குறார். இங்க ஆசை இருக்கணும். அந்த குஷியில தான் நம்ம எல்லாத்தையும் விடுறோமே. அதான் இங்க ம். முக்கியமான விஷயம். நமக்காக சொர்க்கத்தை கொண்டுட்டு வந்திருக்கிறாரு. எல்லையற்ற ராஜ்யத்தை பரிசா எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு நாம எதுவும் உழைக்க போறது கிடையாது. அந்த குணத்தை மட்டும் மாத்திக்க போறோம். இல்ல இப்ப அமெரிக்காவுக்கு ம். போறோம்னா, அதுக்கு ஒரு எக்ஸாம் அந்த அடிப்படை இங்கிலீஷ் பேசுறதுக்காக ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்கும். மக்கள் ஆமா. டோஃபல். அது ஒரு உழைப்பு கிடையாது. இல்லையா? அந்த மாதிரி நம்மள தகுதிப்படுத்திக்கிறதுக்கு குணத்தை மட்டும் தான் மாத்திக்கிறோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால தான் அது கிஃப்ட்ன்றாரு. அந்த கிஃப்ட் அடையறதுக்கு ஒரு உழைப்பு இருக்குது. அது இந்த மாரி குணத்த மாத்துறது மட்டும் தான். அது எப்படி குணத்த மாத்துறது? குணம் எப்படி கெட்டு போச்சு? சுத்தி இருக்கிறவங்களால கெட்டு போச்சு. இப்ப சுத்தி இருக்கிறவங்கள யாரையும் பார்க்காம என்ன மட்டும் பாருன்னு பாபா சொல்றார். அப்ப ம். பாபாவுடைய குணம் சொக்க தங்கம் இல்லையா அவரு? அப்ப அவருடைய குணமே நம்முடைய குணமாக மாறும். அதான் சத்கதி. எல்லையற்ற ராஜ்யம் நமக்கு கொடுக்கிறார். சன்னியாசிகளுக்கும் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறார். அது என்னது? முக்தி. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். எல்லாருக்கும் கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறார். யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா, அதே மாரி கிறிஸ்டியன்ஸுக்கு என்ன கிஃப்ட்? கிறிஸ்து வந்தப்புறம் வர்றது தான் அவங்களுக்கு கிஃப்ட். முஸ்லிம்ஸ்க்கு என்ன கிஃப்ட்? நபிக்கு வந்த உடனே அந்த டைமே வரணுன்றது அவங்களுடைய கிஃப்ட். எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கிறார். அதனால யாராவது இறந்துட்டாங்கன்னா சொர்க்கவாசி ஆகிட்டாங்க அப்படின்னு ஜெனரலா இல்லறவாசி சொல்லுவாங்க. ஆனா சன்னியாசிகள் என்ன சொல்லுவாங்க? ஜோதியோட ஜோதியா கலந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுல அவங்களுக்கு பாபா முக்தி தான். அந்த எய்ம். அதனால அவங்க அதே தான் நினைக்கிறாங்க. ஜோதியோட ம் ஜோதியா கலந்துட்டார். கலந்துட்டாரு. அப்படி சொன்னதுதான் வள்ளலார் ஜோதியோட ஜோதியா கலந்துட்டாருன்னு. நிஜமாவே அவர் கலந்துட்டாரு போல இருக்குது.
அப்படின்னு புடிச்சுக்கிட்டாங்க இவங்க. இதுல எல்லாரும் கலக்க முடியுமா? அது வசிக்கிறதுக்கான இடம். அது என்ன கலக்கறதுக்கான இடம்? வீட்டுல போய் வீட்டோட வீடா நான் கலந்துட்டேன்னு சொல்றது அது எப்படி இருக்கும்? இல்ல வீட்டுக்கு போய் இருக்கிறாரு அவரு. வீட்டோட ஐக்கியம் ஆயிட்டாருன்னா சொல்லுவாங்க. வீட்டோட ஐக்கியம் ஆயிட்டாருன்னா வெளில வரலன்னு அர்த்தம். அ அப்படி கூட இருக்க முடியாது. இல்லையா? அவங்கவங்க நடிப்புக்கு வந்து தான் ஆகணும். மற்றபடி எல்லாருமே கலந்துருவாங்க. இவங்க சொல்ற அர்த்தத்துல பார்த்தா, அவங்க போய் இருக்கிறதே கலந்துட்டாருன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா எல்லாரும் தான் கடைசியில கலப்பாங்க. ஏன்னா வசிக்கிற இடம் இல்லையா அது? மற்றபடி அங்க ஜோதியும் கிடையாது, நெருப்பும் கிடையாது. எல்லாரும் போய் கலக்கிறதுக்கோ, அல்லது எரிஞ்சு சாம்பல் ஆகுறதுக்கோ. பிரம்ம மகா தத்துவத்துல ஆத்மாக்கள் தான் இருக்கும். தந்தை கூட அங்க தான் இருக்கிறார். பிரம்ம மகா தத்துவத்துல. ஏன்னா அவரும் புள்ளி தான். புள்ளியின் சாட்சாத்காரம் யாருக்காவது கிடைக்குது அப்படின்னா, எதுவுமே புரிஞ்சுக்க முடியாதே! இல்லையா? தந்தைய பார்க்கணும்னு துடிக்கிறாங்க. தந்தையும் நம்பளும் ஒரே இடத்துல தான் இருக்கிறோம். ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அப்ப ஆத்மா கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. பரமாத்மா தெரிஞ்சாலும் புரிஞ்சுக்க முடியாது. என்ன ஒரு சின்ன புள்ளி போச்சு. குழந்தைங்க நெறைய பேர் சொல்றாங்களாம், "பாபா உன்ன நெனைக்கிறதே கஷ்டமா இருக்குது பாபா. என்ன பாபா பெரிய லிங்கமா அரை கல்பமா நினைவு செஞ்சுட்டு வந்துட்டு, இப்ப திடீர்னு குட்டிக்கோண்டு புள்ளின்னு சொல்றியே பாபா" அப்படின்ட்டு. பாபாவுமே சொல்றாரு. ஏன் கஷ்டமா இருக்குதுன்னா, எப்பவுமே பெரிய பெரிய லிங்கத்தையே பார்த்துட்டு, குட்டி புள்ளி உங்களுக்கு அப்ப வராதுதான். இல்லையா? ஆனா, ஒரு சிவன் கோயில்ல, ரொம்ப ஃபேமஸான சிவன் கோயில்ல, அந்த லிங்கத்த எவ்வளவு பாவனையா பார்க்கறாங்க. அந்த பாவனையோட நம்ம பரந்தாமத்துல பாபாவ பார்க்கிறோமா? பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா, அவருடைய மதிப்பு ஒண்ணும் குறைஞ்சிடுறது கிடையாது. அவர் வந்து சொல்றதுனால. அப்ப அந்த பாவனை இருக்கணும். ஆனா, அரைக்கல்பமா அப்படி நீங்க பார்த்ததுனால தான், நினைவு செஞ்சதுனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா, அந்த லிங்கம் வச்சதுக்கு காரணம், சின்ன புள்ளிக்கு பூஜை பண்ண முடியாது. கோயில் கட்ட முடியாது. இ ஏன் பார்க்கவே முடியாது. அப்ப கரெக்ட்டா முஸ்லிம்கள் தான் பண்றாங்க. இல்லையா? அங்க தான் எதுவுமே இருக்காது. ஸோ, அதனால பெருசா வச்சுட்டாங்க. ரொம்ப பெருசா லிங்கம் வச்சுட்டாங்க. மற்றபடி ஆத்மாக்களுடைய லிங்கத்தை வந்து அந்த சாலிகிராமமாக ரொம்ப சின்னதா உருவாக்கிடுறாங்க. டிஃபரன்ஸ் காட்டுறதுக்காக. மற்றபடி ஆத்மாவும், பரமாத்மாவும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அவங்க வந்து முட்டை வடிவத்துல உருவாக்குறாங்க. இல்லையா? லிங்கம் வந்து முட்டை வடிவத்துல தான் உருவாக்குவாங்க. ஆனா பரமாத்மா இருக்கிறதோ ஒரு சின்ன புள்ளி தான். அத ஏன் பாபா முதல்லயே சொல்லல? அப்படின்னு கேட்கறாங்க. இல்லையா? ஏன் சொல்லல? இதான் பிரச்சனையே. ஆ கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் வந்து ஏன் ஆதாம் அந்த கனியை சாப்பிடும்போதே ஏன் தடுக்கலன்னு கேட்பாங்க. இந்த பிரச்சனையே கிடையாதே! நீ அப்பவே பாவம்ன்னு சொல்லியிருக்கலாமே! அதே மாதிரி இங்கேயும். ஏன் முதல்லயே புலின்னு சொல்லியிருக்கலாம்ல? நாங்க புலிய வச்சு வழிபட்டு இருப்போம்ல. அப்பல்லாம் கம்முனு இருந்துட்டு, இப்ப வந்துட்டு நான் குட்டி புலியா இருக்கிறேன்னு ஏன் பாபா சொல்ற? அப்படின்னு கேட்கறாங்க. அது இல்லாம பாபாவே வரும்பொழுது, ஞானத்தை கொடுக்கும் பொழுது கூட கட்டைவிரல் சைஸ்ல இருக்கிறதா தான் சொன்னாரு ஆத்மா. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, இத சொல்றதுக்கான பார்ட் அப்ப இல்ல. முடிஞ்சு போச்சு. நாடகத்துல இல்ல. சிம்பிளா முடிச்சுட்டாரு. அந்த நேரம் எனக்கு தோணல, அப்படிலாம் சொல்லல. நாடகத்துல இல்ல. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுதான் விஷயம். அந்த நேரத்துல அவருக்கு தோணல. ஏன்னா நாடகத்துல அந்த நேரம் அவருக்கு அந்த பார்ட் இல்ல. அதே பக்தி மார்க்கத்தின் ஆரம்பத்திலே வரணும்னு அவருக்கு தோணல. கடைசியில தான் வரணும்னு தோணுது. அவருடைய பார்ட்ல இல்ல. இதான் இங்க முக்கியமான விஷயம். நெறைய பேரு
பாபா குல்சார் தாதி அதுக்கப்புறம் பாபா வரல. அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. அதான் சரியான ஞானி. அந்த பாட்டு முடிஞ்சிச்சு. பிரம்ம பாபா பாட்டு முடிஞ்சிச்சு சாக்காரத்துல. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு. ம். எல்லாமே சொல்லியாச்சு. போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு. ஆமா. இப்ப எதுக்கு? அது முடிச்சது ஒண்ணு. இன்னொன்னு ஏன் அதுக்கப்புறம் வரலன்னா, பார்ட் இல்ல நாடகத்துல. இதுதான் கரெக்டான ஆன்சர். அத நெறைய பேர் ஏத்துக்காததுனால நெறைய சொல்ல வேண்டியதா இருக்குதே தவிர, அவருடைய பார்ட் இல்லன்றது தான் அங்க விஷயம். நாடகத்துல பார்ட் இல்ல. அப்ப நாளைக்கு வருவாரா? அது பார்ட் இருக்குதான்றது நமக்கு தெரியாது. தெரியாது. வந்தா நாடகம். அந்த நாடகத்த அப்படியே ஏத்துக்கணும். அதுதான் விஷயம். எது நடந்தாலும் நாங்க தயாரா இருக்கிறோம். நாடகத்துல இருக்கிறத ஏத்துக்க தயாரா இருக்கிறோம். அதான் பாபா சொல்றாரு. முதல்ல ஏன் சொல்லலன்னா, அந்த நேரம் சொல்றதுக்கான பார்ட் இல்ல. இல்லையா? ஐசிஎஸ்ஐ ஏன் ஆரம்பத்துல இருந்தே படிக்கல? அப்படின்னு கேட்கலாம். கரெக்ட் தானே? +2 வரைக்கும் படிக்கிற முக்காவாசி நமக்கு யூஸ் ஆகாதது தான். இல்லையா? நம்ம எத படிக்கிறோமோ, அந்த துறைக்கு +2 வரைக்கும் படிச்சது தேவைப்படாது. குறிப்பா அந்த தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிற அவங்கள தவிர யாருக்குமே தமிழ் தேவைப்படாது. வேஸ்ட் தானே அது. என்ன பண்றது? நாடகத்துல இப்படிதான் பார்ட். ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே அப்படிதான். அவங்கவங்க மொழிய வச்சிடுறாங்க. ஏற்கனவே அவனுக்கு தமிழ் தெரியும். அதை எதுக்கு போய் படிக்கிறான்? அது மாதிரி இங்க வந்து படிப்புக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. அதனால யாராவது அப்படி கேட்கறாங்கன்னா, என்னங்க போன 5 வருஷம் முன்னாடி வரும்போது கட்டை விரல் சைஸ் நீங்க இப்ப புள்ளின்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்ப பாபா நமக்கு சொல்றாரு பார்ட் இல்லன்னு அவங்களுக்கு புரியாது. அவங்க எப்பயோ வராங்க. அப்ப அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னா, நாங்க பாபா கிட்ட கேட்கிறோம். இல்ல எங்கள விட பெரிய டீச்சர் கிட்ட கேட்கிறோம். அவருக்கு எழுதி கேட்கிறோம். அப்படின்னா நமக்கு தெரியாதுன்னு அர்த்தம் இல்ல. நம்ம சொன்னா அவங்களால அப்ப புரிஞ்சுக்க முடியாது. அதான் விஷயம். பாபா சொல்லணும்னா சொல்லுவார். இல்லாட்டின்னா போக போக நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு சொல்லுவார். ஏன்னா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் சொல்ல மாட்டாருல்ல. இது எல்லாமே புது விஷயங்கள். வேத சாஸ்திரங்கள்ல என்னெல்லாம் இருக்குதோ அந்த சாரத்தை பாபா இப்ப புரிய வைக்கிறார். இதுவும் பக்தி மார்க்கத்துல விதிக்கப்பட்டிருக்கு அந்த வேத சாஸ்திரங்கள் கூட. அது படிங்க சிஸ்டர். பிறகும் கூட நீங்கள் படிக்கத்தான் வேண்டும். இந்த பக்தியின் பாற்றை நடிக்கத்தான் வேண்டியதிருக்கும். தூய்மையை இழப்பதற்கான பாற்றையும் நடிக்க வேண்டும். பக்தி என்ற சேற்றில் சிக்கிக் கொண்டுள்ளனர் எனச் சொல்கின்றனர். வெளியில் இருந்தோ பார்க்க அழகாகவே தோன்றுகிறது. எப்படி கானல் நீரின் உதாரணம் சொல்கின்றனர்? பக்தியின் கவர்ச்சியும் அதிகம். பாபா சொல்கிறார், இது கானல் நீராகும். கானல் நீருக்கு சமமான இந்த சேற்றில் சிக்கி விடுகின்றனர். பிறகு அதிலிருந்து விடுபடுவதே கஷ்டமாகி விடுகிறது. முற்றிலும் சிக்கிக் கொள்கின்றனர். மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்காக செல்கின்றனர். ஆனால் தாங்களே சிக்கிக் கொள்கின்றனர். இதுபோல் அநேகர் சிக்கிக் கொள்கின்றனர். ஆச்சரியப்படும்படியாக கேட்கின்றனர், சொல்கின்றனர், மற்றவர்களை விடுவிக்கின்றனர். போக போக பிறகு தாங்களே சிக்கிக் கொள்கின்றனர். எவ்வளவு நல்ல நல்ல முதல் தரமானவர்களாக இருந்தனர். பிறகு அவர்களை வெளியில் கொண்டு வருவது மிகவும் கஷ்டமாகி விடுகிறது. பாபாவை மறந்து விடுகின்றனர். ஆக சேற்றிலிருந்து விடுவிப்பது எவ்வளவு கடினமாகி விடுகிறது. எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் புத்தியில் பதிவதில்லை. இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நாம் மாயா என்ற ராவணனின் சேற்றில் இருந்து எவ்வளவு விடுபட்டிருக்கிறோம். எவ்வளவு விடுபட்டு கொண்டே செல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குஷி இருக்கும். யார் தாங்கள் வெளியேறி இருப்பார்களோ அவர்களிடம் மற்றவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான சக்தி இருக்கும். பானம் எய்தக்கூடியவர்கள் சிலர் சிறந்தவர்களாக இருக்கலாம், சிலர் பலவீனமாக இருக்கலாம். மலை ஜாதியினர் மற்றும் அர்ஜுனன் உதாரணமும் உள்ளது இல்லையா? அர்ஜுனன் கூடவே இருப்பவனாக இருந்தான். அர்ஜுனன் ஒருவன் அல்ல. யார் பாபா உடையவராகி பாபாவுடன் கூடவே இருக்கின்றனரோ அவர்கள் அர்ஜுனன் என்று சொல்லப்படுகின்றனர்.
கூடவே இருப்பவர் மற்றும் வெளியில் இருப்பவர்களுக்கு இடையில் பந்தயம் நடத்தப்படுகிறது. மலை ஜாதியினர் என்றால் உண்மையில் வெளியில் வசிப்பவர்கள் தீவிரமாக சென்று விட்டனர். ஒருவர் மட்டும் உதாரணமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் விஷயமே அநேகருடையது. அம்பும் கூட ஞானத்தினுடையது. ஒவ்வொருவரும் தன்னை புரிந்து கொள்ள முடியும். நாம் எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறோம்? வேறு யாருடைய நினைவும் வராமல் இருந்ததா? நல்ல பொருளை அணிந்து கொள்ள வேண்டும் அல்லது உண்ண வேண்டும் என்ற பேராசை இல்லாமல் இருக்கிறதா? இங்கே நன்கு அணிந்து கொள்வார்களானால் அங்கே அது குறைந்துவிடும். நாமோ இங்க வனவாசத்தில் இருக்க வேண்டும். பாபா சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய இந்த சரீரத்தையும் கூட மறந்து விடுங்கள். இதுவோ பழைய தமோ பிரதான சரீரம். நீங்கள் சொர்க்கத்தின் மாலிக் ஆகிறீர்கள். இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசை என்றால் என்னவென்று அறியாத நிலை. பாபா சொல்கிறார், நீங்கள் சிஸ்டர் அது பார்ப்போம். ஸோ வேத சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா புரிய வைக்கிறாரு. அந்த வேத சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்துல விதிக்கப்பட்டிருக்குது. அதை கூட கேட்கலாம்ல, ஏன் ஃபர்ஸ்டே இந்த ஞானமே கொடுத்துருக்கலாமே, தேவையில்லாம அதை ஏன் படிச்சோம்? அதுவும் விதிக்கப்பட்டிருக்குது நாடகத்துல. இங்க எதுவுமே கேள்வி கேட்க முடியாது. அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு இல்ல மக்களுக்கு. இப்பவும் அந்த சந்தோஷத்துல இருக்கிறாங்க தானே இல்லையா? நெருப்பு மேல நடக்கிறதையும் சந்தோஷமா தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அந்த பக்தியின் வேத சாஸ்திரங்களையும் நீங்க படிக்கத்தான் வேண்டி இருந்தது. பக்தி மார்க்கத்துல பக்தியின் பார்ட்டையும் நீங்க நடிக்கத்தான் வேண்டி இருந்தது. தூய்மை இழக்கிறதுக்கான பார்ட்டையும் நடிக்கத்தான் வேண்டி இருந்தது. இது எல்லாமே நாடகத்துல பதிவாகி இருந்தது. இப்ப அந்த மாதிரி தூய்மை ஆகிற பார்ட் இல்லையா, இப்ப மாத்தி நடிச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப மனிதர்கள் பக்தின்ற சேத்துல சிக்கிக்கிட்டாங்க, ரொம்ப சிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியில இருந்து பார்க்க அழகாதான் இருக்கும். ஒரு சிஸ்டர் வருஷம் வருஷம் நிறைய இடங்கள் பக்திக்கு அந்த பக்தி மார்க்கத்து தீர்த்த ஸ்தலங்களுக்கு போவாங்க. அப்புறம் பாபா ஞானம் எடுத்து நிச்சய புத்தி எல்லாம் வந்துச்சு. 1 மாசம் 2 மாசம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க, பிரதர் என்னால பக்தி விட முடியல, அதோடைய ஈர்ப்புல இருந்து என்னால விடப்படும். அவங்களுக்கு அந்த சுத்துறது பிடிச்சிருக்குது இந்தியா ஃபுல்லா, அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் சொல்றாரு, வெளியில இருந்து பார்க்க அழகா இருக்கும் இல்லையா, நல்லா அலங்காரம் பண்ணி செமையா இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள போகும்போதே அந்த வாசனை, அந்த மணி சத்தம் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் காணல் நீர் மாதிரின்றார் பக்தியின் கவர்ச்சி. பாபா சொல்றாரு, இந்த பக்திங்கிறது காணல் நீரு. காணல் நீருக்கு சமமான இந்த சேத்துல போய் சிக்கிக்கிறாங்க. பிறகு அதுல இருந்து விடுபடவே முடியல, அவங்களால கஷ்டமாயிடுது. இன்னும் கேட்டா கிறிஸ்தவ மதத்துல இந்த கன்னிகாஸ்திரிகளை பார்த்து நம்மளும் கன்னிகாஸ்திரி ஆகணும்ட்டு ஆனவங்க இருக்கிறாங்க. பெரும்பாலும் அப்படிதான் ஆவாங்க. அது ஒரு ஈர்ப்பு. அதுக்கப்புறம் போய் அவங்க கஷ்டப்படலாம் அல்லது விட்டுட்டு வெளில கூட வரலாம். ஸோ முற்றிலும் சிக்கிக்கிறாங்க, அவங்களால வெளியில வர முடியல. ஸோ நம்ம அவங்கள வெளியில எடுத்துட்டு வர்றதுக்காக போறோம். ஆனா போற நாமளே சில சமயம் சிக்கிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. ஆச்சரியப்படும்படியா இந்த ஞானத்தை கேட்கறாங்க, மற்றவங்களுக்கு சொல்றாங்க, மற்றவங்கள விடுவிச்சிடுறாங்க. அவங்க பக்கா பாபா குழந்தை ஆயிடுறாங்க.
ஆனா போக போக இவங்க சிக்கிக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த ஞானத்தை கொடுக்கிறவங்க பக்தியில சிக்கிறது, சங்கர் பார்ட்டியில சிக்கிறது ஆச்சரியமா இருக்கும். என்னடா அவங்க சொல்லி நம்ம வந்து அவங்களே போய் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி நல்ல நல்ல முதல் தரமானவர்கள் இருந்தாங்க. பிறகு அவங்க போய் பக்தி மார்க்கத்திலயோ அல்லது விகாரத்திலயோ சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள திரும்ப வெளியில எடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. பாபாவையே மறந்துடுறாங்க. அந்த மாரி பண்ணிடுது. ஸோ அதனால அந்த சேத்துல இருந்து விடுவிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்லையா? அந்த புதைக்குழி, அத புதைக்குழியில போய் மாட்டிக்கிறாங்க. எவ்வளவுதான் புரிய வச்சாலும் அவங்க புத்தியில பதியல. அப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ நாம மாயான்ற ராவணனுடைய சேத்துல இருந்து எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாமளே புரிஞ்சுக்க முடியும் ம். இல்லையா? பக்தின்றதே பாபா மாயான்ற அர்த்தத்துல தான் சொல்றாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு விடுபட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குஷி இருக்கும்ன்றார். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். எதுவுமே இல்லாம குஷி இருந்துகிட்டே இருக்கும். இல்லாட்டினா மாயா மூலமா தான் குஷி வரும். அது கொஞ்ச நேரம் குஷி கொடுத்துட்டு துக்கம் தான் கொடுக்கும். ஸோ யாரு மாயையின் சேத்துல இருந்து வெளியேறாங்களோ அவங்களுக்கு வந்து மற்றவங்களையும் வெளியில எடுத்துட்டு வரணும் சேத்துல இருந்து அப்படிங்கிற சக்தியும் ஆர்வமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஞான பானம் எய்தக்கூடியவர்கள் ரொம்ப சிறந்தவர்களாக சிலர் இருக்கலாம். சிலர் பலவீனமாக இருக்கலாம். மலை ஜாதியினர் மற்றும் அர்ஜுனனுடைய உதாரணம் இருக்குது. ஸோ மலை ஜாதியினர் தான் அந்த அவன் பேர் என்ன சிஸ்டர்? ஒருத்தன் மறைஞ்சு ஏகலைவன். ஏகலைவன் ஏகலைவன் ஏகலைவன். ஸோ மறைஞ்சிருந்தே கேட்டு அதோடைய அர்த்தம் என்னன்னா வெளியில இருந்து இந்த ஞானத்தை எடுக்கிறவங்கன்னு அர்த்தம். அர்ஜுனன்றது உள்ளேயே இருக்கிறவங்க, சரண்டர் பிரதர், சரண்டர் சிஸ்டர் அல்லது மதுபன்லயே இருக்கிறவங்க. ஆனா அர்ஜுனனை விட ஏகலைவன் பவர்ஃபுல்லா இருப்பான். எடுத்த உடனே அவங்க என்ன கட்டிட்டாங்க, கட்டை விரலை கேட்டுட்டாரு, அநியாயம் பண்ணிட்டாரு. இதோட அர்த்தம் அப்படி கிடையாது. தன்னை அவன் சரண்டர் பண்ணிட்டான்னு அர்த்தம். நான் பண்ணல, கடவுள் பண்றாரு அப்படிங்கிறது. நான் அம்பு விடுறேன்ற அந்த உணர்வு இருக்க இல்லைன்னு அர்த்தம். அந்த கதையில என்ன சொல்லிடுவாங்க, கட்டவர்களை எதிர்த்து கேட்டான்னா அர்ஜுனனை மீறி யாருக்கு முன்னாடி வந்துடக்கூடாது. தன்னோட ஸ்டூடெண்ட் அர்ஜுனன் தான் ஃபர்ஸ்ட்ல வரணும்னு அந்த துரோணாச்சாரியார் விரும்புறாரு. அதுக்காக குரு கேட்டா எது வேணாலும் கொடுத்துருவாங்க இல்லையா? அதுவும் நல்ல மாணவன்னா கொடுத்துருவாங்க. அதனால கட்டை விரலை கேக்குறான். கட்டை விரல் இருந்தாதான் அந்த அம்பு எய்ய முடியுமா? அந்த பொசிஷன் கரெக்டா வரும் போல இருக்கு. ஆனாலும் அது இல்லாமலும் செஞ்சான் அப்படிம்பாங்க. அது என்னோட மாணவன் ஆனாலும் அவனால செய்ய முடிஞ்சுதான். தெரியும் அவரு குரு எதுக்காக கேக்குறாரு, அர்ஜுனனை மீறி நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கேக்குறாரு. தெரிஞ்சே கொடுத்தான். ஆனாலும் அந்த கட்டவரல் இல்லாமலும் அவனால செய்ய முடியுமா? ஆனா அவன் செய்யலையா? ஓஹோ, சரி சரி. குருவோட வார்த்தையை மீறக்கூடாது. விஸ்தாரம் அந்த உண்மையான கருவியே மாத்திடுது. இப்ப பாபா சொல்லும் போதுதான் தெரியுது அந்த ஏகலைவன்றது வீட்டுல பந்தனத்துல இருக்கிற தாய்மார்கள்ன்ற. பாபாவை ஒரு முறை கூட பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவங்க சென்டர்ல இருக்கிறவங்கள விட நம்பர் 1ல போறத நீங்க பாப்பீங்கன்ற. அதான் பாபா சொல்றாரு, உதாரணத்துக்கு ஒருத்தரை காட்டி இருக்கிறாங்க, ஆனா நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அர்ஜுனனும் ஒருத்தன் கிடையாது, ஏகலைவனும் ஒருத்தன் கிடையாது. அர்ஜுனன் கூடவே இருப்பவனாக இருந்தான். யார் பாபாவுடையவர்களாகி பாபாவோடவே இருக்கிறாங்களோ அவங்க அர்ஜுனன். கூடவே இருக்கிறவங்களுக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கும் இடையில பந்தயம் நடத்தப்படுகிறது. இது ஒரு போட்டி. இது ஏன்னா சென்டர்ல சரண்டர் ஆனவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்க பக்காவா ஆகுறாங்கன்றது ஒரு விதத்துல அவமானம் தானே. நம்ம இதுக்காகவே விட்டுட்டு வந்திருக்கிறோம், நம்மளால முடியாததை வெளியில இருக்கிறவன் பண்றான்றது ஒரு அவமானம் இல்லையா? அதான் அந்த பந்தயம் நடந்துட்டு இருக்குதுன்றார். சூப்பரா சொல்றாரு.
அதே மாதிரி சக்திகள் ஜெயிக்கிறாங்களா, பாண்டவர்கள் ஜெயிக்கிறாங்களான்னு ஆண்கள் பெண்களுக்கு இடையில போட்டி போட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு வந்து வெளியில இருக்கிறவங்களுக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கும் பந்தயம் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஸோ மலை ஜாதியினர்னா வெளியில வசிக்கிறவங்க தீவிரமாக போயிட்டாங்க, முன்னேறி போயிட்டாங்க. ஆனா அங்க உதாரணமா ஒருத்தரை மட்டும் ஏகலைவனை மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனா இது உண்மையிலே நிறைய பேருடைய விஷயம். அம்பு கூட ஞானத்துடைய விஷயம். அந்த ஸ்தூல அம்பு கிடையாது. அப்ப நம்ம எவ்வளவு பாபாவை நினைவு செய்யறோன்றது அவங்கவங்களுக்கு தெரியும். வேற யாருடைய நினைவும் இல்லாம பாபாவை நினைச்சேனா அப்படின்னு தெரியும் இல்லையா? அல்லது விதவிதமா நான் ட்ரெஸ் போட்டுக்கணும், ருசி ருசியா சாப்பிடணுன்ற பேராசை இல்லாமல் இருக்குதா? இங்க நீங்க விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிறீங்க அல்லது ருசி ருசியா சாப்பிடுறீங்கன்னா அங்க குறைஞ்சிடும்ன்றார். நாம இங்க வனவாசத்துல இருக்கிறோம். பாபா சொல்றாரு, நீங்க உங்களுடைய இந்த சரீரத்தையும் மறந்துடுங்கன்றார். இல்லையா? சன்னியாசிகள் கூட சரீரத்தை மறக்க மாட்டாங்க. இங்க சரீரத்தையும் மறக்க சொல்றார். ஏன்னா இது பழைய தமோ பிரதான சரீரம். இங்க இருக்கிற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம். சொர்க்கத்தின் விஷயம்தான் வேணும். இல்லையா? இப்ப ஒரு நாட்டுக்காக விடுதலை போராட்டம் நடக்குது, வேற ஒரு நாடு புடிச்சிருக்குதுன்னா, அந்த போராட்டம் நடத்துற தலைவரை தனியா கூப்பிட்டு டீலிங் பேசுவாங்க. அந்த நாடு. எதுக்குயா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? நான் உனக்கு வந்து நிறைய கோடி கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. அதுல அப்படி டீலிங்ல ஒத்துக்கிட்டான்னா ஒரு நல்ல தலைவன் கிடையாது. இல்லையா? அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க ராவணன் நம்ம கிட்ட டீலிங் பேசுறான். நீ எதுக்குடா போய் இது பண்ணிட்டு இருக்கிற? நான் உனக்கு நிறைய சுகத்தை கொடுக்கிறேன். இந்த என் பக்கம் வந்துடுன்ட்டு. அததான் அப்பால போ சாத்தானேன்ட்டு இயேசு தள்ளுறாரு. அப்ப இங்க வனவாசத்துல இருக்கிறோம். ராவணனுடைய எதையும் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். அதான் பார்த்தும் பார்க்காம இருங்க. இல்ல இது அழிய போகுது. நெருப்பு வைக்க போறோம். அந்த பொணத்தை எதுக்கு திரும்பி ரசிச்சுட்டு இருப்பானு? பொணம் அது. அதனால பாபா சொல்றாரு, உங்க சரீரத்தை கூட மறந்துடுங்க. இல்ல இதுக்கும் தானே நெருப்பு வைக்க போறாங்க. இது பழைய தமோ பிரதான சரீரம். அழகான சரீரம் கிடையாது இது. அது சொர்க்கத்துல தான் இருக்கும். அந்த சொர்க்கத்தின் எஜமானராக நீங்க ஆகுறீங்க. சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? இங்க இச்சா மாத்திர அவித்யா நிலையில இருக்கணும். ஆசனா என்னன்னே தெரியாத நிலையில இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக முடியும். படிங்க சிஸ்டர். பாபா சொல்கிறார், நீங்கள் நகைகள் முதலியவற்றையும் கூட அணியாதீர்கள். இது போல் ஏன் சொல்கிறார்? இதற்கும் கூட அநேக காரணங்கள் உள்ளன. யாருடைய நகையாவது காணாமல் போனால் அங்கே பிகேக்களிடம் கொடுத்துவிட்டு வந்துள்ளனர் என்று சொல்வார்கள். பிறகு திருடர்களும் கூட வழியில் செல்லும் போது அபகரித்துக் கொள்கின்றனர். தற்சமயம் தாய்மார்களும் கூட கொள்ளையடிப்பவர்களாக அதிகம் வெளிப்பட்டுள்ளனர். பெண்களும் திருட்டு தொழிலில் ஈடுபடுகின்றனர். உலகத்தின் நிலையை பாருங்கள், என்னவாக ஆகியுள்ளது? நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் முற்றிலும் வேஷ்யாலயமாக, விகார உலகமாக உள்ளது. நாம் இங்கே சிவபாபாவுடன் கூடவே சிவாலயத்தில் அமர்ந்துள்ளோம். அவர் சத்தியம், சைதன்யம், ஆனந்த சுரூபமாக உள்ளார். ஆத்மாவுக்குத்தான் மகிமை. ஆத்மாதான் சொல்கிறது, நான் குடியரசுத் தலைவராக ஆகியுள்ளேன், நான் இன்னார் என்பதாக. மேலும் ஆத்மா, நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் பிராமணர்கள் என்று. பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆத்ம அபிமானத்தில் இருக்க வேண்டும். இதில்தான் முயற்சி உள்ளது. இவர் என்னுடைய இன்னார், இவர் என்னுடையவர், இது நினைவிருக்கிறது. நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்பதை மறந்து விடுகின்றனர். இங்கே எனது எனது என்பதை மறக்க வேண்டியுள்ளது. நான் ஆத்மா, இவருடைய ஆத்மாவும் அறிந்துள்ளது. பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முதலில் நான் கேட்கிறேன். நானும் கூட சொல்ல முடியும் என்றாலும் குழந்தைகளின் நன்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் எப்போதுமே புரிந்து கொள்ளுங்கள். சிவபாபா புரிய வைக்கிறார் என்று விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டியது குழந்தைகளின் கடமை. எப்படி நீங்கள் செய்கிறீர்களோ
அதுபோல் நானும் செய்கிறேன். இல்லையென்றால் முதல் நம்பரில் எப்படி செல்ல முடியும்? ஆனால் தன்னை குப்தமாக வைத்துக் கொள்கிறேன். நல்லது. நல்லது. இது பிரம்மபாபா சொல்றாரு. அவரே சொல்றாரு. அவரும் சேர்ந்து தான் சொல்றாரு. இருந்தாலும் சிவபாபா தான் சொல்றாருன்னு நினச்சிக்கோங்கன்றாரு. மெயினா நகைகள் அணியிறத பத்தி சொல்றாரு. ஏன்னா, நெறைய பிரச்சனை வருது. ஒரு சிஸ்டரு அவங்க பக்கத்து வீட்ல வந்தவங்க ரொம்ப நல்லா பேசி, அவங்க அவங்க இது மாரி ஒரு ஃபங்ஷனுக்கு போனோம், நகை குடுங்க. இந்த மாரி கேட்டு, 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 கேட்டு எல்லாமே வாங்கிட்டாங்களாம். அவங்க பேசும்போது ம். மாட்டேன்னே சொல்ல முடியாதாம். அந்த மாதிரி பேசுவாங்களாம். கடைசில ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல இருக்கிறாரு. எல்லா நகையும் போச்சு. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதுதான் பாப்பா சொல்றாரு. ம். பெண்களே ஏமாத்து வேலை பண்றாங்கன்ட்டு. இன்னைக்கு நெறைய பெண்கள வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? நகை கடையில கொள்ளையடிக்கிறது, இந்த மாரி நெறைய நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம நகைய அணியலன்னா இந்த பிரச்சனை கிடையாது பாருங்க. இல்லாட்டினா, நான் பிகே கிட்ட குடுத்துட்டு வந்தேன்னு, "நாங்க நகைய அணிய மாட்டோம்ப்பா. நாங்க எதுக்குப்பா உங்ககிட்ட வாங்க போறோம்?" இல்ல அத ம். அத கூட சொல்லலாம். நாங்க நகையே அணியிறது கிடையாது. அவங்க முஸ்லிம்கள் வந்து தங்கத்தினால ஆன எதையும் வணங்க மாட்டாங்க. ஆனா நகை போட்டுக்குவாங்க. இல்லையா? நம்ம போட்டுக்கிறதும் அங்க ஆ அந்த கல்ஃப் கண்ட்ரில வந்து கோல்டு போடக்கூடாது. ஜென்ஸ் எல்லாம் வெள்ளி மோதிரம் தான் போடணும். அப்படியா? கோல்டுல மோதிரம் போடக்கூடாது. ம். முஸ்லிம்ஸா? வெள்ளியில தான் மோதிரம் போடணும். ஆமா. ஓஹோ! லேடீஸு? லேடீஸ் போடுவாங்க. ஆனா தெரியாது வெளியில. அவங்க தான் எல்லாம் மறைச்சுட்டாங்கல்ல. ஓ! ஒண்ணும் தெரியாது. சரி, சரி, ஆனா சரி. ஜென்ஸ் வந்து வெள்ளி மோதிரம் தான் போடணும் அப்படின்னு சட்டம். ஓஹோ! சரி, சரி. அப்ப இது பாபா ஒரு விஷயம் சொல்றாருன்னா, அதுல நெறைய காரணம் இருக்கும். கண்ண மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, சிவபாபா சொல்றாரு, பிரம்ம பாபாவும் சொல்றாரு. ஆனா பிரம்ம பாபா யாருன்னா, 1969ல சரீரம் விடுறார். இல்லையா? நமக்கு ஒரு ஜெனரேஷன், 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இருந்தவருடைய அறிவு. சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி புத்திசாலியா தானே இருப்பாங்க. இல்லையா? ம். ஸோ அதனால அதான் சார் இதுக்கு நெறைய காரணம் இருக்குது. அதனால தான் பெரியவங்க பேசினா நம்ம தட்டி பெருமாள் சொன்ன மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா, நம்ம ஜெனரேஷன விட அவங்களுக்கு வந்து அந்த அனுபவ அறிவு, ஜெனரலாவே அந்த அறிவு ம். இருக்கும். ம்ஹ்ம். அதனால யாருடைய நகையாவது காணாம போயிட்டாங்கன்னா, "அங்க நாங்க பிகே கிட்ட குடுத்தோம்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அத நீங்க தவிர்த்திடலாம்ல. நாங்க நகையே அணிஞ்சுக்கிறதே கிடையாது. நாங்க எதுக்கு உங்ககிட்ட வாங்க போறோம்? அடுத்தது ம். திருடர்கள் கூட வழியில போகும்போது அபகரிக்கிறது, அது நெறைய நடக்கிறது இப்ப. இல்லையா? அது ஒரு 10 வருஷமாவே அதிகமாவே நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாரி தாய்மார்கள் கொள்ளையடிப்பவர்களாக நெறைய பேர் ஆயிட்டாங்க. இல்ல திருப்பதிலலாம் ம். நெறைய பெண்கள் வந்து இத கொள்ளையடிக்கிறதே வேலையா இருப்பாங்களாம். நகை, செயின் ம். திருட்டு. ம். அப்ப உலகத்துடைய நிலை பாருங்க. பெண்களே திருட்டு தொழில் பண்றாங்கன்னா, உலகம் எந்த அளவுக்கு கெட்டு போச்சுன்னு பாருங்கன்றார். ம். இந்த உலகம் இல்ல இப்ப கூட சமீபமா ஏதோ ஒரு ஊர்ல சென்னையிலன்னு நெனைக்கிறேன். பார்ல எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை வருது ம். பொண்ணுக்கும், பையனுக்கும். இந்த பொண்ணுங்க சேர்ந்து பசங்களுடைய கார வந்து கல்லால அடிச்சிருக்கிறாங்க. அவனுங்க கடுப்பாயி என்ன ம். பண்ணிட்டானுங்க, அதெல்லாம் தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அ கடுப்புல வந்து அந்த பொண்ணுங்க மேல வண்டிய ஏத்தி கொன்னுட்டாங்க. அப்ப பாருங்க, அதாவது இவங்களுடைய எக்ஸ்ட்ரீம்க்கு போம்போது, அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம்க்கு போனா என்ன ஆகும்? அத யோசிக்க மாட்றாங்க. அதான் உலகத்துடைய நிலை. இந்த உலகம் முற்றிலும் வேசியாலயமாக மாறிடுச்சு. விபச்சார விடுதியா மாறிடுச்சுன்றார். ஆனா நாம எங்க இருக்கிறோம்? சிவபாபா கூட சிவாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி சொல்றாரு பார்த்தீங்களா? அது விபச்சார விடுதி சுத்தி, ஆனா நடுவுல சிவன் கோயில். அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது ஞாபகம் இருக்கணும். சுத்தி அப்படிதான் இருக்கும். ஆனா நான் சிவாலயத்துல இருக்கிறேன். இல்லையா? ஒரு சிவன் கோயில்ல இருந்து ஒருத்தர் தப்பா பார்க்க மாட்டாங்கல்ல? அப்படி இருக்கும்போது உயிரோட்டமா சிவன் இருக்கிற கோயில்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். இதுவே ஒரு செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது பிராக்டிஸ் பண்ண. அவரு சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த ஸ்வரூபமானவர்.
ஆத்மாவுக்குத்தான் மகிமை எல்லாமே. ஸோ இது பரமாத்மாவுடைய மகிமை. ஜென்ரலாவே மகிமை ஆத்மாவுக்கு தான், உடம்புக்கு கிடையாது. நான் குடியரசுத் தலைவர், டாக்டர், இன்ஜினியர், இது எல்லாமே ஆத்மா தான் சொல்லுது. அதே மாதிரி நாம என்ன சொல்றோம்? நாங்க பிராமணர்கள், அதுவும் ஆத்மா தான் சொல்லுது. பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆத்ம அபிமானத்துல இருக்கிறதுல தான் முயற்சி இருக்குதுன்றார். இல்ல, எல்லாத்தையும் ஆத்மா தான் பண்ணுது. ஆனா அது ஆத்மா தான் பண்ணுதுன்றத மறக்கிறோம். அதான் இங்க முக்கியமான விஷயம். இவர் என்னுடைய கணவன், மனைவி, குழந்தை, நண்பன், இதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல? இது எல்லாமே உடலின் சம்பந்தம், தேக அபிமானம். அதுக்கு பதிலா எது ஞாபகம் இருக்கணும்? ஒரு ஆத்மா என்னுடைய சகோதரன், அவ்வளவுதான். அது கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, ஆத்மா சகோதரன். இத மறந்துடுறீங்கன்றார். இங்க என்னதுன்றத மறக்க வேண்டி இருக்குது. உடல் சார்ந்த என்னதுன்றத, என்னுடையதுன்றத. ஆத்மான்ற என்னுடையதுதான் இருக்கணும். நான் ஆத்மா, இவருடைய ஆத்மா கூட இத தெரிஞ்சிருக்குது. அதாவது பிரம்மா பாபாவுடைய ஆத்மா. சோ பாபா புரிய வைக்கிறாரு. நானும் கேட்டுட்டு இருக்கிறேன்னு பிரம்மா பாபா சொல்றார். முதல்ல நான் தான் கேட்கிறேன். அதனால நான் கூட உங்களுக்கு ஞானத்தை சொல்ல முடியும். ஏன்னா முதல்ல அவர் தானே கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறாரு. ஆனா குழந்தைங்களுடைய நன்மைக்காக நான் சொல்றது என்னன்னா, எப்பவுமே சிவபாபா புரிய வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கோங்க. சிந்தனை செய்யும் போது சிவபாபா இன்னைக்கு இதை சொன்னாரு, இப்படிதான் நீங்க சிந்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இதுல அவ்யக்த முரளியில பாப்தாதான்னு. ஆனா முதல்ல பாபான்னு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்தாதா வரட்டும். ஏன்னா பாப்தாதா வரும்போது உடம்பு பக்கம் போயிடக்கூடாது புத்தி. நேற்று சொன்னார் இல்லையா, சிவபாபாவை பார்க்க போறேன்றதுதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்ட்டு. எப்படி நீங்க விசார் சாகர் மந்தன் செய்றீங்களோ, அதாவது ஞான சிந்தனை, ஞான கடலை கடையிறீங்களோ, அதே மாதிரிதான் நானும் பண்றேன். இல்லாட்டினா நான் மட்டும் எப்படி முதல் நம்பருக்கு போக முடியும்? தானா போயிட முடியுமா? ஆனா நான் சிந்தனை பண்றத குப்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்றார். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்றாங்க, உடல் சார்ந்த எனது எனது என்பதை எல்லாம் விட்டுட்டு உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்ம அபிமானியா இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியமானது. இங்க முற்றிலும் வனவாசத்துல இருக்கணும். அதனால விதவிதமா ட்ரெஸ் போடணும், ருசி ருசியா சாப்பிடணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசனா என்னன்னே தெரியாதவராக நாம மாறணும். இங்க ஆசனா என்னன்னே தெரியாதவங்களுக்கு தான் அனைத்தும் கிடைக்குது. ஒருவேளை ஆசையை விட முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்துல இவ்வளவும் அடைய போறேன்ற அந்த ஆசையை நினைங்க, இதை விட்டுருவீங்க. அதுக்காக தான் அதை சொல்றாரு. நடிப்பு நடிச்சுக்கிட்டே கர்மம் செஞ்சுக்கிட்டே உங்களுடைய உண்மையான சுயதர்மமாகிய அமைதியில் நிலைச்சு இருக்கணும். அமைதி தான் முக்கியம். அதன் மூலமா தான் உங்களுடைய பழைய கரையெல்லாம் நீக்கணும், ரெக்கார்டை கிளீன் பண்ணணும்னு நேற்று சொன்னார். சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு பண்ணுங்க. இந்த துக்கதாமத்தை முற்றிலும் மறந்துடுங்க. அதை நினைச்சு இதை மறக்கணும். வரதானம் அது படிங்க சிஸ்டர். பெருமை மற்றும் இரக்கம் என்ற குணங்கள் மூலமாக உலக புதுப்படைப்பின் காரியத்தை செய்யக்கூடிய உலக நன்மையாளர் ஆவீர்களாக. விஸ்வ கல்யாண்காரி ஆக வேண்டும் என்றால் 2 முக்கிய தாரணைகள் அவசியமானதாகும். ஒன்று ஈஸ்வரிய பெருமை மற்றும் 2வது இரக்கம். இரண்டும் சேர்ந்தாற்போலும் சமமானதாக இருந்தது என்றால் ஆன்மீக தன்மையின் நிலை அமைந்து விடுகிறது. எனவே ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் வாயால் வார்த்தைகள் வர்ணனை செய்யும் பொழுதும் இரக்கம் மற்றும் பெருமை இரண்டும் சமான ரூபத்தில் உள்ளதா என்று செக் செய்யுங்கள். சக்திகளின் படங்களில் இந்த 2 குணங்களின் சமமான நிலையை காண்பிக்கிறார்கள். இவற்றினுடைய ஆதாரத்தில்தான்
நீங்கள் புது உலகப் படைப்பிற்கு கருவியாக ஆகக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஓகே. ஸ்லோகன். இல்ல. வரதானம் முடிச்சிடலாம். பெருமை மற்றும் இரக்கம். இந்த 2 குணத்தின் மூலமாக தான் புது உலகத்தையே படைக்கிறோன்றார். உலகத்துக்கு நன்மை செய்றோம். ஸோ விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னா உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர். அப்படி நீங்க ஆகணும்னா 2 முக்கிய தாரணைகள் அவசியம்ன்றார். ஒண்ணு ஈஸ்வரிய பெருமை இருக்கணும். அதான் சுத்த அகங்காரம். 2வது கருணை இருக்கணும் எல்லார் மேலேயும். 2ம் சேர்ந்தாற் போல சமமாக இருக்கும் பொழுதுதான் ஆன்மீக தன்மையில நீங்க நிலைச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ம். அதனால எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அல்லது வாயால வார்த்தை பேசினாலும் இரக்கமும் பெருமையும் சமமான ரூபத்துல இருக்குதா, இல்ல ஈஸ்வரிய குடும்பத்தை சார்ந்தவன்ற அந்த பெருமை இருக்கணும். ஈஸ்வரன் கிட்ட படிக்கிறன்ற பெருமை இருக்கணும். அதனால்தான் அர்ஜுனன் எப்பவுமே நான் துரோணருடைய சிஷ்யன்னு தன்னை அறிமுகப்படுத்திக்குவான். பாண்டுவோடைய மகன்னு சொல்ல மாட்டான். துரோணருடைய சிஷ்யன் தான் தன்னை சொல்லுவான். அப்ப கடவுளுடைய மாணவன்ற அந்த பெருமை இருக்கணும். ம். அப்ப கடவுளுடைய மாணவன்ற பெருமை இருக்கும்போது அந்த செயலே தெய்வீகமா தான் இருக்கும். இரக்கமும் இருக்கணும். ஏன்னா பெருமை அகங்காரத்தை கொடுத்துடக்கூடாது. இரக்கமும் இருக்கணும். ஸோ 2த்தையும் செக் பண்ணுங்க. அதனாலதான் சக்திகளின் படத்துல இந்த 2 குணமும் சமமான நிலையை இருப்பதை காட்டுறாங்க. இல்ல, நான் ஈஸ்வரனுடைய மனைவின்ற அந்த பெருமையும் இருக்கும், மனிதர்கள் மீது கருணையும் இருக்கும். 2ம் இருக்கும். இதோடைய ஆதாரத்துல மட்டும்தான் உங்களால புது உலக படைப்புக்கு கருவி ஆக முடியும். இல்லையா? புது உலகத்தை படைக்கணும் அப்படின்னா இந்த 2ம் சமநிலையில இருக்கணும். ஈஸ்வரனுடைய மனைவி அல்லது ஈஸ்வரனுடைய குழந்தை அல்லது ஈஸ்வரனுடைய மாணவன், மொத்தத்துல ஈஸ்வரனுடையவன். அந்த பெருமையும் கூடவே கருணையும் இருக்கணும். அப்பதான் புது உலகத்தை நம்மளால படைக்க முடியும். ஸ்லோகன் படிங்க சிஸ்டர். தந்தை மீது இருக்கும் அன்பிற்காக வீண் சங்கல்பங்களை தியாகம் செய்து விடுங்கள். இதுதான் உண்மையான பலி, தியாகம் ஆகும். சூப்பர். பாபா சொல்லுவாரு, எனக்காக இந்த ஒரே ஒரு பிறவி காமத்தை விட மாட்டீங்களான்னு. எனக்காக. நன்மையெல்லாம் நமக்கு தான், ஆனா ஏன் பாபாவுக்காகன்னு கேட்கிறாருன்னு தெரியல. அந்த மாதிரி தான் இப்ப பாபா சொல்றாரு. சொல்லுங்க சிஸ்டர். சில அம்மாக்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, எனக்காக நீ செய்ய மாட்டியா? அவங்களுக்கு பிடிக்கலனாலும் பிள்ளைகளை பார்த்து கேட்பாங்க. ஒரு அம்மா மேல இருக்க அன்புக்காக சரிப்பாங்க. பிடிக்கலன்னாலுமே அந்த வேலையை செய்யறதுக்கு சரின்னு சொல்லும் பிள்ளை. அந்த மாதிரி கேக்குறாரு. அந்த மாதிரி பாபா சொல்றாரு, என் மேல அன்பு வச்சிருக்கிறீங்க இல்ல, இப்ப வீண் சங்கல்பங்களை தியாகம் செய்ய மாட்டீங்களா? இதுக்கு பேர் தான் உண்மையான பலி, தியாகம் அப்படின்னு சொல்றார். மகாபலி சக்கரவர்த்தி சொல்றாரு இல்லையா, அவர் 3 அடி நிலம் கொடுத்தார் அப்படி கதை போகுது. ஆனா உண்மை என்னன்னா எல்லாத்தையுமே கடவுளுக்காக விட்டு கொடுத்தாருன்றதுதான் உண்மையான விஷயம். அனைத்தையும் பலி கொடுத்தாருன்னு அர்த்தம், கடவுள் மேல உள்ள அன்புனால. அப்ப வீண் சங்கல்பங்கள் இல்லையா, விகார சங்கல்பங்களை விட பாடாப்படுத்துறது வீண் சங்கல்பங்கள். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. அதை எனக்காக தியாகம் பண்ணுங்க, என் மேல உள்ள அன்புக்காக தியாகம் பண்ணுங்க, அதான் உண்மையான பலி அப்படின்னு சொல்றார். இதோடைய நினைவு எல்லா மதத்திலுமே அந்த தியாக திருநாள் அப்படின்னு முஸ்லிம் மதத்திலும் ஒண்ணு கொண்டாடுறாங்க. இயேசு சிலுவையில் அறைஞ்சதும் ஒரு தியாக திருநாளா தான் கொண்டாடுறாங்க. இந்து மதத்துல பலி கொடுக்கறதுன்னு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகே, அவ்யக்த இஷாரா அது படிங்க சிஸ்டர். சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். எந்த அளவிற்கு சுயம் சரளமாக இருப்பீர்களோ அந்த அளவிற்கே நினைவும் சரளமாக இருக்கும். எந்த அளவிற்கு யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தெளிவாக அதாவது தூய்மையாக இருப்பாரோ அப்படித்தான் அவரது படைப்பில் அதே சம்ஸ்காரம் இருக்கும். எனவே ஒவ்வொரு குணத்தின் நடைமுறை சொரூபத்தின் உதாரணம் ஆகுங்கள். ஸோ மகிழ்ச்சியா இருக்கணும்னா சுபாவம் சரளமாக இருக்கணும், சகிப்புத்தன்மை இருக்கணும். ஸோ டேக் இட் ஈஸி பாலிசினும் வச்சுக்கலாம். கடந்ததை நினைக்காத ஒரு குணம், பார்த்தும் பார்க்காம இருக்கிற குணம், சாரத்தை மட்டும் எடுக்கிற குணம். இது எப்போ அதுக்கு உங்க தமிழ்ல சரளம்னு இல்லாம வேற ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்திருக்கணும் இல்லையா பிரதர்? இந்த கொடுத்துருக்கணும். ஆமா, சரளம்ங்கிறதுக்கு மீனிங் வேற. வேற. அது ஹிந்தியில சரளத்தான் பாபா சொல்றத அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க. அதுதான். இது வேற ம், மீனிங் ம். வந்து. நிறைய விஷயங்கள் அப்படிதான் வரும். பகுத்தறிவுன்றது நம்முடைய அர்த்தம் வேற, சுயமரியாதைன்றது நம்முடைய அர்த்தம் வேற. அவங்க சுயமரியாதைன்றது அகங்காரத்தை சொல்றது, நாம அதை விடுறது தான் சுயமரியாதை, ஆத்மாவின் சுயமரியாதை. அது மாதிரி நிறைய மாறுது. ஸோ அந்த மாதிரி சுயம் யார் சரளமாக இருக்கிறாங்களோ, இங்க வந்து தமிழ் சரளமே கூட எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு நினைவும் சரளமாக இருக்கும். இல்ல அவங்களே மனசை லேசா வச்சுக்கிட்டாங்கன்னா நினைவும் ஈஸியா வந்துடும்ன்ற. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் யார் தெளிவா இருக்கிறாங்களோ, தூய்மையா இருக்கிறாங்களோ, அப்படித்தான் அவருடைய படைப்புல கூட அதே சமஸ்காரம் இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஸோ படைப்புன்னு இங்க சொல்றது வந்து அவங்களுடைய வார்த்தை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய எண்ணம் எல்லாமே படைப்பு தானே, நம்முடைய படைப்பு தானே. அப்ப அவரே தூய்மையாக இருந்தா அவருடைய படைப்பும் அப்படித்தானே இருக்கும். அவங்களுடைய எண்ணம், சமஸ்காரம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதனால ஒவ்வொரு குணத்திலும் நடைமுறை சொரூபத்தின் உதாரணமா ஆகி காட்டுங்கன்றார். உலகத்தின் முன்னாடி அன்பின் சொரூபமா எப்படி இருக்கணும் என்ன பாருங்க, அமைதியின் சொரூபமா எப்படி இருக்கணும் என்ன பாருங்க, பாபா எப்படி இருப்பாருன்னு தெரியணுமா என்ன பாருங்க, அப்படி சொல்லுங்க. ஏன்னா அவங்க கேட்பாங்கல்ல, கடவுள் எப்படி இருப்பாருன்னு கடைசியில கேட்பாங்கல்ல, அப்ப காட்டுங்க, எங்களை பாருங்க அப்படிதான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மாறி காட்டணும். சூப்பர் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர்.